ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து இது ஒரு கண்டினியூஷன் எபிசோடா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம வந்து ஜூன் மாதம் மென்டல் ஹெல்த் மந்த்தை பற்றி நிறைய பேசியிருப்போம். ஸோ இதன் ஒரு தொடர்ச்சியாக வந்து என் அண்ணனை வந்து இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல ஒரு கெஸ்டாக கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து இதுக்கான ஹிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பேன். அப்ராட்ல போய் படிக்கிற, வேலை பார்க்குற நிறைய ஆண்கள் ஃபேஸ் பண்ற நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இங்க இருக்கிற ஆட்களோட நிறைய ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம பாட்காஸ்ட்ல என்னோட இணைந்திருக்கிறது என் அண்ணன் வசந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம் வசந்த். வணக்கம் ஆகாஷ். வணக்கம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னா, வசந்த் வந்து என்னோட அண்ணன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வந்து ஜெர்மனில படிச்சுட்டு இப்போ பெல்ஜியம்ல வந்து ரிசர்ச் சயின்டிஸ்டா வேலை பார்க்குறாப்புல. ஸோ நான் வந்து பர்சனலாக நிறையா உரையாடி இருக்கோம், நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்லேயும் வந்து இதை பற்றி கேட்குற லிசனர்ஸ்க்கும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்ராட் வந்து நம்ம இன்டர்நெட்ல நிறைய க்ளோரிஃபைடு வெர்ஷனாக நம்ம நிறைய பார்த்துருப்போம். என்ஆர்ஐஸ் விளாக் போடுறதா இருந்தாலும் சரி, பிளாக் எழுதுறதா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து இதுல இருக்கிற உண்மையான சில ரியாலிட்டிஸை வந்து ரொம்ப சொற்பமான ஆட்கள் மட்டுமே பேசுறாங்க. ஸோ அந்த வகையில நம்மளும் வந்து இதோட உண்மையான கதையை கோரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அவங்க மென்டல் ஹெல்த்தை வந்து இது எவ்வளோ இது பண்ணுது அப்படின்றத பத்தி நான் வந்து இன்னைக்கு வந்து பேசுறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். இதுக்கு பின்னாடி என்னதான் வந்து அவ்வளோ சிரிப்பு முகங்கள் உங்க இன்டர்நெட்ல காட்டப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அவ்வளோ மென்டல் ஸ்ட்ரகிள்ஸை பற்றி இந்த மென்டல் ஹெல்த் மந்த்தில் பேசுறது ஒரு என்ன சொல்கிறது, லைக் ஒரு கோஇன்சிடெண்ட்டாக இது அமைஞ்சிருக்கு. லேட் பண்ணாமல் நம்ம வந்து பாட்காஸ்ட்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே வந்து சொல்லுங்கள், எப்படி இதெல்லாம் வந்து இதுவாச்சு, எப்படி ரொம்ப சரியா முடிவெடுத்த சொன்னீங்க ஃபஸ்ட்டு. ஆகாஷ். ரொம்ப ஆ, சரியா சொன்னீங்க. இங்க ஓகே. இருக்கவங்க யாரும் வந்து அவங்களோட உண்மையான முகத்தை வீட்லயும் சரி, நண்பர்களிடத்துலயும் சரி காட்டுறது கிடையாது. ம் காரணம், ம் இங்க நாங்க தனியா இருக்கோம். எங்களோட விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொண்டா நீங்க வந்து எங்களை நினைச்சு வேதனைப்படுவீங்க. நாங்க ஏற்கனவே இங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க வேதனைப்படுறேன்னு தெரிஞ்சதுதான் எங்களுக்கு இன்னும் அதிகமா வேதனையா இருக்கும். அதனால பலர் இங்க இருப்பவங்க போய் தான் சொல்லிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை வந்து யூடியூப்லயோ பார்க்கறத பார்த்தா ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறவங்கள ஒருத்தர் இருப்பாங்க. இன்னொருத்தர் லைக்ஸ்க்காக வியூஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னால் இங்கே இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றது ஒன்று. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா என் பையன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும், இங்கே வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃபாரின் வரவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. சின்ன வயசுல வந்து நல்லா நினச்சிட்டு இருப்போம், ஃபாரின் போயிட்டா லைஃப் செட்டில் ஆகிடும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும்ன்ட்டு. காசு வருமே தவிர சந்தோஷம் வராது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இங்கே சொல்லணும் ஆகாஷ் உங்ககிட்ட. கேரளாவில் கூட ஒரு ட்ரெண்டு இருக்கும். படிப்பாங்க, ஸ்கூலிங்கு யூனிவர்சிட்டிலாம் இங்கே பண்ணுவாங்க, டக்குன்னு அரப் கண்ட்ரீஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து எப்படி மலேசியா, சிங்கப்பூரு அப்படின்ட்டு வந்து ஒரு ட்ராவல் இருக்கிற மாதிரி கேரளாவில் வந்து நிறைய அரப் கண்ட்ரீஸ்க்குலாம் நிறைய போவாங்க. ஸோ வெளிநாட்டுக்கு போனாலே ஓகே, லைஃப் செட்டில்டு, எக்கனாமிக்கலி நம்ம ஸ்டேபிள் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் உண்மையும் இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி காட்டப்படாத நிறைய விஷயங்களும் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நீ வந்து சூஸ் பண்ண, சரி நம்ம அப்ராட் போவோம், ஒரு கெரியருக்காக சூஸ் பண்ணியா, இல்லை இல்லை ஒரு எக்ஸ்போஷரு, எதுக்காக வந்து நீ அப்ராட் ஓகே, போகலாம் அப்படின்ட்டு? இது ஒரு நல்ல கேள்வி. இது வரைக்கும் யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இது. இது ம் வந்து ஒரு ஒரு அழுத்தத்தின் காரணத்துக்காக தான் நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆ எனக்கு வந்து இந்தியாவிலே படிக்கணும் அப்படின்றது தான் என்னோட கனவு. என் வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு தான் நான் இருந்தேன். நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது கூட எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போற வாய்ப்பு இருந்தது. ஆனா வந்து எங்க அம்மா விட்டு போ முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்தேன். அத வந்து நான் வந்து விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க பிரச்சனை, பல இடத்துல வந்து நான் அசிங்கப்பட்டேன். "நீ படிச்ச காலேஜ் வந்து அந்த அளவுக்கு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி கிடையாது. உனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் கிடையாது. இங்கிலீஷ் பேச தெரியாது." இந்த மாதிரி பல இடத்துல ஒடுக்கப்பட்டேன். உண்மைய சொல்லணும்னா. சரி, நாம ஏன் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடாது? அந்த இடத்துல நமக்கு மதிப்பாங்களே! இந்த ஒரு மதிப்புக்காக இது வந்து நான் வந்து இந்தியாலருந்து தள்ளப்பட்டேனே. உண்மைய சொன்னா நான் அங்கருந்து தள்ளப்பட்டேன் நானு. நான் வந்து ஒரு ஒரு 5, 6 யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணேன் இந்தியால. காலேஜ்ல யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். எல்லாரும் சொல்ற காரணம் ம் என்னன்னா, லைக் உங்க கிரேட்ல நல்லா தான் இருக்கு. பட் வந்து உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இல்ல. ஏன்னா நான் அப்ளை பண்ணது பெங்களூர்ல அப்ளை பண்ணேன். என்னோட எக்ஸ்போஷர் வந்து நல்லா வளர்த்துக் கொள்ளணும்ன்ட்டு. உங்களோட கம்யூனிகேஷன் சரியில்ல.
ப்ளஸ் வந்து உங்களோட இன்கம் வந்து அந்த அளவுக்கு எங்ககிட்ட வந்து எங்க யூனிவர்சிட்டியில் பே பண்ற அளவுக்கு உங்ககிட்ட இன்கம் கிடையாது. இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப காயப்பட்டேன். ஏன்னா வந்து நல்லா படிக்கிற ஸ்டைஃபன். பையன் நானு. எங்க ஆ. வீட்டோட அம்மாவோட இன்கம் இப்போ வந்து நான் பே பண்ணணும். இப்போ வந்து ஓ, யூனிவர்சிட்டிக்கு லைக் புரியுது புரியுது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த யூனிவர்சிட்டி பேர் சொல்ல விரும்பல. பெங்களூர்ல வந்து ஒரு செம யூனிவர்சிட்டி. அங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு எனக்கு வந்து லைக் அந்த அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். ஆனா இன்டர்வியூல வந்து கேட்டது என்னன்னா, உங்க இன்கம் சர்டிஃபிகேட் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு? இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் எவ்வளவு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க என்கிட்ட. தெரியும் சார், நான் வந்து என்னால பே பண்ண முடியும்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க வந்து உங்க இன்கம் சர்டிஃபிகேட் தெரியுது, லைக் அது வந்து ஃப்ராங்கா சொன்னா 1,00,000 கூட கிடையாது என்னோட இன்கம் சர்டிஃபிகேட்ல பர் இயருக்கு. ஆனா அங்க வந்து ம். செமஸ்டருக்கு ஃபீஸே வந்து 1.5 லேக்ஸ் அந்த யூனிவர்சிட்டில. அம்மா வந்து கடனை வாங்கி ம். படிக்க வைக்குவாங்க, இல்ல நான் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி நான் படிக்க முடியும் என்னால. ஆனா அவங்க எதிர்பார்த்தது புரியுது புரியுது. பணம் தான் அந்த இடத்துல. சோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து அங்கிருந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு தள்ளப்பட்டேன். ஒரு பையன்கிட்ட வந்து ஸ்டடீஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு, திறமை இருக்கு. ஆனா இந்தியால வந்து ம். குடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு வாய்ப்பு இல்லாதனால இங்க வந்தேன் நானு. இங்க வர எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப யுகேவோ இல்ல கனடாக்கோ போறவங்க வந்து காசு இருந்தா போயிடலாம். ஆனா ஜெர்மனி மாதிரி கண்ட்ரிக்கு நாலேஜ் இருந்தா உள்ள வர முடியும். ஏன்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ எஜுகேஷன். அப்ப எனக்கு ஒரு கண்ட்ரி வந்து எனக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க. நீங்க வாங்க என்கிட்ட வந்து ம். படிங்க, ஃப்ரீயா படிங்கன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இதான் சொல்றேன். இந்த சொசைட்டினால நான் தள்ளப்பட்டதுனால நான் ஃபாரினுக்கு வந்தேன். நான் வந்து ஒரு முழு விருப்பத்தோட நான் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது எனக்கு. இதுதான் வந்து நெறைய பேர் இல்ல ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோட உண்மை இதுதான். இப்ப யுகேக்கோ, கனடாக்கோ, யுஎஸ்க்கோ போனோம்னா நீங்க கண்டிப்பா வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸே வந்து ஒரு 30,00,000 40,00,000 கட்டணும். அந்த அளவுக்கு கட்டுற ஆமா. அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. இப்போ வந்து என்னோட என்கிட்ட ஸ்கில் இருக்கு, நாலேஜ் இருக்கு. அத வந்து எனக்கு வந்து யார் வந்து என்ன வந்து எடுத்துக்கோறேன்னு சொல்றாங்களோ அவங்க தான் நான் போவேன். ஸோ அப்படிதான் வந்து நான் இங்க வந்தேன். இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பல புரியுது கஷ்டங்கள் புரியுது. நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் நானு. ஸோ அதான். எனக்கு தெரியல வந்து லைக் அதர் கண்ட்ரீஸ் பத்தி தெரியல. ஆனா ஜெர்மனி மாரி கண்ட்ரில இது வந்து எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்றேன் நானு. லைக் ஒர்க் பண்றவங்களோட ம். எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்டா இருக்கும். அது என்னால பேச ம். முடியாது. ஏன்னா அவங்களோட வழியில நான் வந்து அனுபவிச்சது கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரில இருக்க நீ, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதான் வந்து நான் வந்து புரியுது இங்க வந்து புரியுது. சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்ல. இந்த வர புரியுது ஸ்டூடண்ட்ஸ்க்கோ சரி, புரியுது. இங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அவங்களுக்கு, டைரக்ட்டா வேலைக்கு வந்தா எப்படி இருக்கும், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ம். இதுல வந்து நம்ம பேசுவோம் கொஞ்சம் விளக்கமா. புரியுது புரியுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சரி ஓகே. இங்கேருந்து பேக் பண்ணி போயாச்சு அங்க. ம். அந்த ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் ஒரு 3 மாசம் எப்படி இருந்தது? லைக் வந்து அங்க செட்டில் ஆவணும். வீடு கண்டுபிடிச்சு இது பண்ணி யுனிவர்சிட்டில அந்த என்ரோல்மெண்ட்டு எனக்கு தெரியும் நீ நெறைய ஷேர் பண்ணியிருக்க. அந்த சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ம். அதெல்லாம் எப்படி இருந்தது? ஃபுட்டு மெயினா வந்து எப்படி ஃபுட்டெல்லாம் இது பண்ண? அந்த இனிஷியலா ஒரு இது இருக்கும்ல. ஊர விட்டு வந்தோம். ம். ஒரு மாரி மண்டைக்குள்ளேயே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். என்னடா இது வந்துட்டோமே! எப்படி இருக்கும்? எப்படி சர்வே பண்ண போறோம்? மொழி வேற, மக்கள் வேற, மண்ணு வேற. என்ன நம்ம எப்படி இத டேக்கிள் பண்ணி நம்ம சர்வே பண்ணிருவோமா? அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. அதெல்லாம் வந்து எப்படி இருந்தது? அத எப்படி நீ வந்து ஃபேஸ் பண்ணி வெளிய வந்த அதெல்லாம்? ஃப்ராங்கா சொல்லணும்னா, நான் வந்து தமிழ்நாட்ட விட்டு வெளிய போனதுன்னா, பெங்களூர் மட்டும் தான் வெளிய போயிருக்கேன். எடுத்த உடனே டைரக்ட்டா ம். வந்து ஒரு அப்ராட் மாரி கண்ட்ரிக்கு வரும்போது, ஆப்வியஸ்லி ஒரு மிடில் கிளாஸ்லயோ, இல்ல வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு பையனுக்கோ, இல்ல ஒரு பொண்ணுக்கோ, கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் தான் சொல்ல முடியும். இங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் பெரிய, பெரிய, பெரிய பேரியர் என்னன்னா லாங்குவேஜ். நம்ம ஊர்லலாம் நீங்க இங்கிலீஷ் லைக் ஈவன் லைக் ஒரு சின்ன, சின்ன இங்கிலீஷ் வேர்ட் வச்சு கூட நம்மளால வந்து பொழைக்க முடியும். ஆனா இங்க ஜெர்மன் தெரியலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து வந்த கரெக்ட்டு. புதுசுல எனக்கு வந்து சுத்தமா எனக்கு ஜெர்மன் தெரியாது. ஒரு வேர்ட் கூட தெரியாது எனக்கு. இங்கிலீஷ் கூட தான் தெரியும். இங்க வந்து பார்த்தா ம். எக்கச்சக்கமான ரூல்ஸ். இங்கலாம் இந்தியா மாரிலாம் கிடையாது. நம்ம ரூல்ஸ மீறினாலும் வந்து இங்க தப்பிச்சிடலான்ற மாரிலாம். இங்க ரூல்ஸ நீங்க மீறிட்டீங்கன்னா, ஃபைன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ஒரு பெரிய கரெக்ட்டு. லைக் இனிஷியல் டேஸ்ல வந்து இப்ப வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கேன். இனிஷியல் டேஸ்ல நான் ஃபேஸ் பண்ணது வந்து லைக் இப்பயும் வந்து எனக்கு வந்து கண்ணுக்கிட்டே இருக்கு. வீடு கிடைக்கல. வீடு கிடைக்காம வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து நான் வந்து அவங்க ஒவ்வொருத்தர்ட்ட கெஞ்சி, கூத்தாடி எனக்கு வந்து கொஞ்சம் ரூம் கிடைக்க முடியுமா? கொஞ்சம் ஒரு 2 நாள் தங்க முடியுமா? இப்படி கேட்கிற நிலைமை வந்துச்சு. அவங்கலாம் இல்ல இது மாரி இது இல்லீகல் இங்க. ஆக்சுவலி இங்க இந்தியால வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒருத்தர் ஸ்டே பண்ணவங்களோட உங்களோட ரூம் சைஸ் வந்து பெருசா இருக்கணும். ஒரு தனிப்பட்ட நபர் தங்கணும்னா 13 மீட்டர் ஸ்கொயராவது இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. நீங்க ரூல மீறிட்டீங்க ம். அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். இப்ப என்கிட்டயே வந்து யாரா ஸ்டே பண்றது கேட்டாங்கன்னா என்னால குடுக்க முடியாது. ஏன்னா என்னோட வீடு சின்னசா இருக்கு. அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும்போது என்னால எங்கேயும் போ முடியல. அப்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட கண்டுபிடிச்சேன். ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் டெம்பரவரியா. அந்த புரியுது. டெம்பரவரி வீட வச்சு என்னால சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதாவது சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்னா நம்ம ஊர்ல வந்து முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல போயிட்டு வந்து நான் இங்க தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் இங்க வந்து சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். சிட்டி புரியுது, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லன்னா புரியுது. உங்களுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் தர மாட்டாங்க. உங்களுக்கு சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லன்னா உங்களுக்கு ஆர்பி கிடைக்காது. உங்களால வேலை பார்க்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்ப மந்த்ஸ்க்கு நான் இந்தியால இருந்து கொண்டு வந்த பணம் ஒரு ரூ. 1000 கொண்டு வந்தேன். அத மட்டும் வச்சு அததான் தான் நீங்க கேட்க
வந்தேன். போகணும். அத தான் கேட்க வந்தேன். சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா நம்ம பிளாக்டு அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. எதுவுமே கரெக்ட்டா? உங்களால வந்து லிட்டரலி சொன்னா ஆ. நீங்க வந்து செக்யூரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம இருந்தீங்கன்னா, இந்த நாட்டுல ஒரு விசா வச்சிருக்கிற ஒரு அகதியா தான் நீங்க இருப்பீங்களே தவிர, நீங்க ம். வந்து எல்லாமே நமக்கு வந்து ரைட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு அப்படின்னு உங்களால எங்கேயுமே சொல்ல முடியாது. செகண்ட் என்ன அந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீக் கோவிட்ல இருந்தது அது. ஸோ பீக் கோவிட்னால ம். லைக் ஆஃபீஸஸும் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் டைம்ல தான் இருக்கும். லிமிட்டட் டேஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் ஸ்டேஜ்ல வந்து லாங்குவேஜ் தெரியாம இந்த ஊர் புதுசா கம்ப்ளீட்டா புது கல்ச்சர், ஃபுட் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வந்து ம். நாம சாப்பிட்டதெல்லாம் வந்து சோறு, குழம்புன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து நமக்கு அது கரெக்ட்டு. கிடைக்காது. வந்த உடனே நம்ம அடாப்ட் பண்ணணும். நம்ம வந்து அடுத்த நாள் சமைக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. வெளிய போலான்னா, நான் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தேன். டிசம்பர் 24த் அன்னைக்கு நான் ஜெர்மனிக்கு வந்தேன். டிசம்பர் 25, 26, 27 அன்டில் ஜான் 1 வரைக்கும் லீவ். ஸோ கடைக்கு எங்கேயும் போக முடியல. என்னால எதுவும் வாங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் வந்து அந்த 1 வீக்ஸ் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு. ஃபிராங்கா சொல்லணும்னா. இத வச்சு தான் லைக் ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லைக் ஆப்வியஸ்லி தெரியும் நமக்கு வந்து இங்க வந்தா ஸ்ட்ரகிள் தான் இருக்க போகுதுன்ட்டு. ஒரு ஒரு ஸ்ட்ரகிளா கொஞ்சம் கொஞ்சமா கடந்து 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 இப்ப வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நானு. எது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசமோ சரி, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த்லயோ எது வந்து இதுவா இருந்தது? லைக் எக்கனாமிக்கலா காசு லாக் ஆயிருச்சு. அத எடுக்க முடியாத கஷ்டமா? இல்ல அந்த வீடு தேடுறதா? எது வந்து ரொம்ப பீக்கா இருந்தது? பீக்கான கஷ்டம்னா அதுதான். பீக்குன்னு "அப்பா கேட்டீங்கன்னா டென்ஷன் வந்து ஆயிருச்சு எனக்கு." பீக்கான இது எதுன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஒரு ஒரு லூப் மாரி. எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ நீங்க வந்து ஆ. எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும், இப்ப சிச்சுவேஷன் தான் எனக்கு மெயினா இருந்துச்சுன்னா, இப்ப வந்து நீங்க சொல்லலாம் சிச்சுவேஷன் ஒரு மேட்டராடான்ட்டு. சிச்சுவேஷன் இல்லன்னா எனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, என்னால எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போ முடியாது. சிச்சுவேஷன் இல்லாதனால என்னால பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. எங்கேயுமே என்னால கார்ட் டேப் பண்ண முடியாது. நான் இந்தியன் கார்ட் டேப் புரியுது. பண்றேன்னா, எனக்கு வந்து டாக்ஸ் எக்கச்சக்கமா என்னது சர்வீஸ் சார்ஜ் எக்கச்சக்கமா போகும். இப்ப வந்து என் கையில இருக்கிற புரியுது, காசுலாம் காலி புரியுது. ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட காசு வராது. என்னால வந்து புதுசா ஒரு வீடு கண்டுபிடிக்க ஆர்பி இல்லாம இருக்கறனால, என்னால வந்து வேலைக்கும் போக முடியாது. எனக்கு காசு இல்லாத பட்சத்தில். அப்ப வந்து இது எல்லாமே வந்து ஒரு லூப்ன்றதுனால, ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணதுன்னா, அது சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அது இல்லாம உன்னால புரியுது, எதுவுமே புரியுது. பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா, சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு தான் எல்லாமே வந்து இங்க இயங்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் கன்சர்னா எனக்கு இருந்தது. ஸோ அதனால வந்து ஐ அம் கெட் ஃபோர்ஸ்ட் டூ ஃபைண்ட் அ நியூ அபார்ட்மெண்ட். அப்போ வந்து ஃபிராங்கா சொன்னா ம். ஒருத்தர் கால்ல விழுந்து நான் கெஞ்சி கூத்தாடி ஒரு வீடு வாங்கினேன் நானு. எனக்கு சிச்சுவேஷன் வேணும். இல்ல நான் நடுத்தெருவுல வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வீட நான் வாங்கினேன். புரியுது, புரியுது. ஸோ அப்படியே இதுல வந்து ஒரு டை அப்பா இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல பர்சனலா தேடி இருக்க இடம் அதெல்லாம் எல்லாம் செட் பண்ணணும். அதுவும் இருக்கும். அடுத்து வந்து அங்க இருக்கிற மக்கள் இப்போ நம்ம ஊர் ஆளுங்களும் சரி, இல்ல வெளிநாட்டு ஆளுங்களும் சரி, எப்படி அந்த லைக் என்ன சொல்றது? அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு இல்ல நீ அங்க நம்ம செட் ஆவறதுக்கு நம்ம ஒரு 4 பேர் கூட பேசணும்ல. பேசி இது பண்ணா தானே ம். ஓரளவுக்கு அந்த வைப் செட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருந்தது? அந்த ஃபர்ஸ்ட்டு சில மாசங்கள்ல எப்படி இருந்தது? அது ரொம்ப ஈஸியா இருந்ததா? இல்ல அதுலயும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயி, ரொம்ப ஒரு மாரி தனிமையா, அப்படி ஏதாவது லோன்லியா ஃபீல் ஆச்சா? அது எப்படி இருந்தது அந்த ப்ராசஸு? இது வந்து 2 விதமா சொல்லலாம் நானு. இப்ப என் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க வந்து தமிழ் பீப்பிள்ஸ் கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ, அதனால எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சரி. ஈஸியா இருந்தது. இதே வந்து நான் ம். வந்து பல டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன். இப்ப அந்த தமிழ் பீப்பிள் ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஸோ, அதனால எனக்கு வந்து லைக் நம்ம ம். சேம் லாங்குவேஜ், சேம் லைக் எல்லாரும் சென்னையிலருந்து வந்தவங்க. நானும் சென்னையில படிச்சவன். ஸோ, அதனால வந்து லைக் நமக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிட்டோம். இன்கேஸ் அவங்க இல்லாம இருந்தாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேர் என்ன இருக்கும்னா லாங்குவேஜ். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே எடுத்துக்கோங்களேன். இப்ப சென்னையில நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு ம். ஹிந்திக்காரர் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக முடியும்னா, தமிழ் பேசினா அவரால ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஏன்னா, ஒரு கேங்ல 4 பேர் வந்து தமிழ் பேசுறாங்க. ஒருத்தர் மட்டும் ஹிந்தி பேசுறோம்னா, அவங்களுக்காக நம்ம ஹிந்தி பேசணும், இல்ல இங்கிலீஷ் பேசணும். ஸோ லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம புரியுது, மாத்துற மாரியே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிள் ஜோனே நம்ம இருக்க மாட்டோம். அந்த பெர்சன் நம்ம ஒதுக்கி ஒதுக்கி தான் புரியுது, வைக்கும். அவங்க என்னதான் தேடி தேடி வந்தாலும். அதே தான் எனக்கும். புரியுது. இப்ப வந்து நான் வந்து எனக்கு யூனிவர்சிட்டிக்கு வெளிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் நான் ஒரு ரிசர்ச் குரூப்ல வேல பார்த்தேன். அதுல வந்து ம், ஒரு 30 ம். பேர் இருந்தாங்கன்னா, ஒரு 27லிருந்து 28 பேர் ஜெர்மன்ஸா இருந்தாங்க. நான் எல்லாரும் கூட தான் புரியுது, உட்கார்ந்து புரியுது. சாப்பிடுவேன். ஆனா ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போது நான் தனியா தான் இருப்பேன். அவங்க எல்லாருமே ஜெர்மன்ல பேசிட்டு ம். இருப்பாங்க. என் ஒருத்தனுக்காக இங்கிலீஷ்ல பேசணுமான்னு அவங்க யோசிப்பாங்க. அப்ப நான் வந்து ஸ்பேஸ் குடுத்து ஆகணும் அவங்களுக்கு. சரி ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபிளான லாங்குவேஜ் நீங்க பேசிக்கோங்க. நான் வந்து ஒதுங்கிக்கிறேன். ஸோ இப்படி வந்து லைக் நீங்க வந்து தமிழ் பீப்பிள் இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு செட் கிடைக்கல. உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தான் பெரிய பேரியரா இருக்குமே எங்குமே. லைக் இது வந்து நான் வந்து ஜெர்மன் மட்டும் சொல்லல. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, உங்களால அந்த லாங்குவேஜ் பேச முடியல. ஒரு செட் ஆஃப் கேங் கூட லாங்குவேஜ் பேச முடியல. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து முன்னாடி வரும். இன்கேஸ் அவங்க இங்கிலீஷ் பேச தயாரா இல்லாம இருந்தாங்கன்னா, உங்களால ஃப்ரெண்ட் ஆக முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஸோ ஸோ அதனால இது வந்து வந்து என்னோட கேஸ்ல என் கேஸ்ல வந்து எனக்கு வந்து அந்த அந்த எந்த பிரச்சனை வரல. ஆனா நான் ரிசர்ச் குரூப்ல எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஒரு சும்மா பார்த்தா கிரீட் பண்ண முடியும். ஹாய் அவ்வளவுதான். அது ஓகேடா இவங்க வந்து புரியுது, நமக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற அளவுக்கு ஆக முடியல. பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் புரியுது. பேரியர் ஃபர்ஸ்ட். நான் வந்து செம எக்ஸ்ட்ரோவர்ட். யாருக்கும் ஜாலியா ஜாலியா பேசுவேன். ஆனா இந்த கண்ட்ரில அத பண்ண முடியல. இப்ப இன்கேஸ் எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சுச்சுன்னா ஜாலியா பேசுவேன். நம்ம நம்ம தாய்மொழியில பேசும்போது நம்ம பயங்கர ஃபன் பண்ணுவோம்.
ஆனா ஒரு இங்கிலீஷ்க்கு ஆமா. வரும்போதோ இல்ல வந்து அதர் லாங்குவேஜ் வரும்போது நம்மளால அதே ஃபன்னை அங்க கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து மதர் டங் கிடையாது அது. நம்ம வந்து ரொம்ப அதை வந்து யூஸ் பண்ண கிடையாது. சோ ம். இதுதான் வந்து பெரிய விஷயம். நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா நம்ம வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இப்ப நான் தமிழ்ல புரியுது, பேசிதான் புரியுது. நம்ம ஜாலியா பேச முடியும். உங்களோட என்னால ஜாலியா பேச முடியும். யார்கிட்ட ஜாலியா பேச முடியும். ஆனா இது ஒரு கரெக்ட்டு. இங்கிலீஷ்ல பேசணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஸ்பெக்ட் வரணும். அது வந்து நமக்கு நமக்கு தெரியாத லாங்குவேஜ். நமக்கு நிறைய வேர்ட்ஸ் முதல்ல தெரியாது எனக்கு. லைக் எப்படி பேசுறது? ம். நம்ம பேசுன வார்த்தை அவங்கள ஹர்ட் பண்ணிச்சு என்ன பண்ண சொல்லிட்டு ஒரு பயத்திலே நம்ம இருப்போம். அதுதான் நான் சொல்ல வரேன். லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. இந்த வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கிரியேட் பண்றதுக்கு. புரியுது, புரியுது. லைக் அது வந்து இப்ப நீ அப்போ படிக்கும்போதும் சரி, இப்போ வேலை பார்க்கும்போதும் சரி, அதே பிரச்சனை தான் லாங்குவேஜ். இப்போ ஜெர்மனிலேருந்து பெல்ஜியம் வந்ததுக்கு அப்புறமும் அதே பிரச்சனையா தான் இருக்கு. பிரச்சனைனா லைக் ஃப்ரெண்ட் பயங்கர க்ளோஸ். நீங்க கேட்டது வந்து ஃப்ரெண்ட்லியா ஆக முடியுமா கேட்டது வந்து உன்னால வந்து அந்த ஆ. அதான் இந்த வொர்க்கிங் என்வைரன்மென்ட்ல கிரீட் பண்ணிட்டு நீ இருக்கலாம் அந்த இடத்துல. சஸ்டெயின் பண்ண முடியும். புரியுது, ஆனா வந்து புரியுது, "டேய் புரியுது. மச்சான் இவன் வந்து என்னோட செம்ம க்ளோஸ் நீ தான்டா என்னோட க்ளோஸ் நண்பன்டா. வாடா டேய் உன் கூட இருந்தா நான் என்ன வேணா அந்த மாரிலாம் இருக்க முடியாது. ஆ. நம்மளால இருக்க முடியாது அந்த இடத்துல. புரியுது, புரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல ஒரு மாரி ரொம்ப லோன்லியா, டிஸ்கனெக்டடா தான் இருந்தது. ஆ கரெக்ட்டா? நான் என்ன சொல்லணும்னா, லைக் இந்த படத்துல ஆ, சொல்ற மாரி தான். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆ, இருக்கும். போக போக பழகிடும். ஆ. பழகிடுமே தவிர ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நான் என்னோட புரியுது. ரொம்ப இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்ல லைக் எய்தர் 2 வே இருக்கு உங்களுக்கு. ஒண்ணு ஆ, நீங்க வந்து ஆ. பயங்கர வந்து லைக் இப்போ பார்ட்டி பண்ற பெர்சனு அவங்களோட ம், உங்களோட வைப்பும் ம், அவங்க வைப்பும் பயங்கர செட் ஆகுதுன்னா நீங்க ஃப்ரெண்ட் ஆக முடியும். இல்ல நீங்க நல்லா ஜாலியா ம். பேசுறீங்க, கலகலன்னு இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆக முடியும். இது 2மே இல்ல. இப்ப நான் வந்து பார்ட்டி பெர்சனே கிடையாது. என்னால பார்ட்டிலாம் போக முடியாது. நான் வந்து சரக்கு அடிக்க மாட்டேன். பார்ட்டிக்கு எங்கேயும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. இல்ல நானும் போக மாட்டேன். சோ இப்படி இருக்கும்போது ம். ஆட்டோமேட்டிக்கா நான் ஐசோலேட் ஆயிட்டே இருந்தேன் நானு. எல்லா இடத்துலயும் புரியுது, ஓகே புரியுது. வசந்த்னா எங்க இவன்லாம் வந்து சரக்கு அடிக்க மாட்டான். இப்ப நான் போனேன்னா அவங்க வந்து சரக்கு மட்டும் அடிக்க மாட்டாங்க. கஞ்சா அடிப்பாங்க, இல்ல தம் அடிப்பாங்க. எனக்கு அது ஒத்துக்காது. சோ அப்ப என்ன பண்ணுவேன் நான் ஐசோலேட் புரியுது, புரியுது. பண்ணப்படுவேன் நானு. சோ அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணங்கன்னா நம்மளால அந்த இடத்துல நம்ம இருந்தாங்கன்னா நம்மளால வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியும். இல்லன்னா லைக் புரியுது, நம்ம புரியுது. ஆட்டோமேட்டிக்கா ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சுடுவோம். அவங்களுக்கு நாம ஸ்பேஸ் குடுப்போம். நமக்கு அவங்க ஸ்பேஸ் குடுப்பாங்க. சோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க ம். எப்பயுமே உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும்னா, எய்தர் அவங்க இறங்கி வரணும், இல்ல நாம இறங்கி வரணும். சோ இந்த இடத்துல வந்து நாம தான் இறங்கி போ வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இறங்கி போனா என்னோட எத்திக்ஸ் நான் மீறுற மாரி இருக்கும். என் எத்திக்ஸ் வந்து நான் வந்து சரக்கு அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன். அந்த பவுண்டரி நான் ம். உடைக்கணும்னா, அத நான் பண்ணேன்னா, என்னால அது வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியுன்ற பட்சத்தில், என் எத்திக்ஸ பிரேக் பண்ணிட்டு என்னால போக முடியலன்னு தான் சொல்லுவேன் நானு. புரியுது, புரியுது. ஸோ இப்போ வந்து ஓகே. ஒரு 3 மாசம், 4 மாசம் போயிடுச்சு. அவ்வளோதான் ஓகே. ஜெர்மனில ஓரளவுக்கு ஒரு 6 மாசம்னே வச்சுக்கோ. எல்லாம் போயிடுச்சு. எல்லா அபார்ட்மெண்ட்டா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த யுனிவர்சிட்டி இந்த இதெல்லாம் எப்படி வந்து டேக்கிள் பண்ண முடிஞ்சுது? இப்போ வந்து நம்ம பார்ட் டைம் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து அதே பிளாக்ட் அக்கவுண்ட் அமௌண்ட்ட வச்சே ஓட்ட முடியாது டக்குன்ட்டு. கரெக்ட்டு ம். தானே? ம், ம், ம். ம். நீ சொன்னத வச்சு தான் நான் இதுவரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து பிளாக்ட் அமௌண்ட் வச்சு நம்மளால அவ்வளோ ஓட்ட முடியாது. ஸோ எப்படி வந்து நீ வந்து ஒரு ரிசர்ச் ஸ்காலர் வேற. ஸோ வந்து ம். எப்படி வந்து உன்னோட ரிசர்ச் டைமு, அப்புறம் வந்து இந்த பார்ட் டைம் வொர்க் பண்றது, இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ண? அது முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபினான்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ண? அதெல்லாம் வந்து உனக்கு எப்படி ரொம்ப ஒரு மாரி பர்டனா இருந்ததா? ஓவர்வெல்மிங்கா இருந்ததா ஒரு மாரி? ஹோல் பாயிண்ட் என்னன்னா, தனியா வந்து எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ண? எப்படி இருந்தது? ஸோ அப்பப்ப இது யோசிப்பியா வந்து அத பத்தி? இது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அவன்கிட்ட சொல்லியிருப்பேன் நானு. என் ஆ, ரூம்ல ஆ. வந்து கேட்டு பாரு 4 செவுத்துக்கிட்ட. அந்த 4 செவுரு சொல்லும் நான் எவ்வளோ அழுகுறேன்ட்டு. அந்த செவுருக்கு மட்டும் தான் தெரியும் நான் ம், எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் எப்பயுமே. அது வந்து ம், எப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். என்னதான் நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம வந்திருக்கோம்னு சொன்னாலும், நான் தான் சொன்னேன் ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர் நான் வந்து லைக் கடன் வாங்கி வந்திருக்கோம். இந்த இடத்துல படிக்கணும்னு ம், சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த பாட்காஸ்ட் கேட்கணும் நம்ம வந்து சொன்ன இனிஷியல் சொன்ன ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லிட்டு. ஆனா என்னதான் ஃப்ரீ எஜுகேஷன் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட செலவு நம்ம அதை பார்த்துக்கணும். ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து அந்த ம். நம்ம செலவு இங்க வந்து பிளாக் அக்கௌண்ட் நீங்க சொன்ன மாதிரி 10 லட்சம் தான் எனக்கு வரும். பர் மந்த்துக்கு 1 ஆ, லேக் ஆ. செலவாயிடும். ஸோ நீங்க வந்து கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து மிச்சம் பண்ணாலும் அதிகபட்சம் ஒரு 12 மாசம் இல்ல 13 மாசம் இது பண்ண முடியும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ரொம்ப சிக்கனமா இருந்தேன். லைக் எல்லாமே டெய்லி நானே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். வெளியே வந்து மாசத்துக்கு ஒரு நாள் அதிகபட்சம் 5 யூரோ அவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு எனக்குள்ளே வந்து நான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறேன் சாப்பிடுற விஷயத்துல கூட. வெளிய யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா கூட இல்லடா நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ம், மாதிரி ம். காசுல மிச்சம் பண்ணி என் பிளாக் அக்கௌண்ட் வச்சு என்னால மேக்ஸிமம் எல்லாருக்கும் 12 மந்த்ஸ் போகும். எனக்கு அதிகபட்சம் 15 மந்த் வரைக்கும் போச்சு எனக்கு. ம், அதுக்கப்புறம் அகைன் ம், வீட்ல ம். கேட்க முடியாது நம்மளால. அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இப்ப நம்ம பார்ட் டைம் ஜாப் போய் தான் ஆகணும். யூனிவர்சிட்டி இப்ப நான் படிச்ச யூனிவர்சிட்டில எனக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 8 டு ஈவினிங் 4 ஆர் 5 வரைக்கும் நான் லேப்ல கண்டிப்பா இருந்தாகணும். ஏன்னா நான் படிக்கிறது கெமிஸ்ட்ரி. ஸோ லேப்ல இல்லாம என்னால இருக்க முடியாது. இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் என்ன பண்ணேன் லைக் கண்டிப்பா நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தேன். ஸோ நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண கிடையாது எங்கேயுமே. லைக் நான் டெய்லி வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி இப்போ வந்து அன்கான்ட்ராக்ட் வைஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு ஒவ்வொரு ஏரியால வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில வந்து கேட்டரிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் வந்து ஆவடியில வந்து இன்னைக்கு நான் கேட்டரிங் பண்றேன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து திருவல்லிக்கேணியில பண்ணுவேன். இல்ல வந்து நான் வந்து ம். ட்ரிப்ளிகேன்ல பண்ணுவேன். சாரி
திருவான்மையூர்ல பண்ணுவேன், கோயம்பேடு பண்ணுவேன், மாறி மாறி நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் பண்ண ஒர்க். மார்னிங் டு ஈவினிங் லேப்ல இருப்பேன். லேப்ல 4:00 முடிச்சோடனே திடீர்னு வந்து டுசல்டார்ஃப் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. டுசல்டார்ஃப் கிளம்பி போறதுக்கு 1 ஹவர், ரிட்டர்ன் வரதுக்கு 1 ஹவர். அங்க போய் 4 ஹவர்ஸ் அல்ல 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 11:00 வருவேன். 11:00 சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 12:30 ஒரு 1க்கு தூங்கிட்டு மறுபடியும் நான் 7:00 நான் லேப்ல இருப்பேன். நான் கொஞ்சம் லேப்ல கொஞ்சம் பஞ்சுவலா இருப்பேன். ஏன்னா இங்க நம்ம வந்த ம். மெயினான விஷயம் படிக்கிறதுக்காக. கரெக்ட். என்னோட மெயின் இன்டென்ஷன் வந்து காசு கிடையாது. படிச்சு நம்ம வந்து நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கலாம். இப்ப என்னோட கை செலவுக்கு மட்டும் காசு இருந்தா போதும் அப்படின்றதுல அது வந்து நான் குறிக்கோளோட இருந்தேன். 7 மணிக்கு லேப் போயிடுவேன். 4 மணிக்கோ இல்ல 5 மணிக்கு நான் கிளம்பி வந்துடுவேன். அடுத்த நாள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே 1 தான் டுசல்டார்ஃப்ல இருப்பேன். டே 2 வந்து ஊபரோசன். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப தொலைவா இருக்கும். அதுக்கப்புறமா டாட்மன் இந்த மாதிரி வந்து பல டிஃப்ரெண்ட் ஏரியாக்கு டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பேன். ஏன்னா இது வந்து என்னோட இப்ப திடீர்னு எனக்கு வர முடியலன்னா அன்னைக்கு டே வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் வைஸ்ல நீங்க போயிட்டீங்க ஒரு ஒர்க்குக்கு, அது வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கும் உங்களுக்கு அந்த ஜாப். உங்களுக்கு வந்து லைக் மந்த்லி இன்கம் வரும். இது வந்து எப்படின்னா பேர் வந்துச்சு. இந்த என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. லைக் என்னது? டக்குன்னு எனக்கு அந்த வேர்ட் என்னது? ஞாபகம் வரல. என்னது? இன்னைக்கு நான் வேலை பார்த்தா தான் எனக்கு அந்த காசு கிடைக்கும். அது வந்து மந்த்லி பேசிஸ்ல வராது எனக்கு. ஏதோ சொல்லுவாங்கல்ல லைக் கிக் ஒர்க் மாரி. ஓகே. அதுதான். ஆ. சோ இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியலன்னா, இன்னைக்கு நான் போகலன்னா எனக்கு அந்த காசு கிடைக்காது. இதே வந்து நான் ம், ஒரு ம், கான்ட்ராக்ட் ம். சைன் பண்ணியிருக்கேன்னா, மந்த்லி எனக்கு இத்தனை ஹவர்ஸ் எனக்கு ஷிஃப்ட் வந்துடும். அத்தனை ஹவர்ஸ் நான் முடிச்சேன்னா எனக்கு மந்த்லி வந்து 1200 குடுப்பாங்க. அப்படி இருக்கும் எனக்கு. இப்ப நான் பண்ற ஒர்க் எப்படின்னா, அதான் சொன்னேன் லைக் நான் வந்து கான்ட்ராக்ட் எதுவுமே சைன் பண்ண கிடையாது. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் சைன் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவேன். சோ ம், இப்படி இருக்கனால ம், நான் ம். அன்றாட நான் வேலைக்கு ஓடுனா மட்டும் தான் காசு வரும்ன்றது மாதிரி தான் எனக்கு. அன்னைக்கு நான் ஓடுனேன்னா எனக்கு ம், காசு ம். கிடைக்கும். ஏன்னா என்னோட இன்டென்ஷன் வந்து நான் கிளியரா இருந்தேன் நானு. இது வந்து எனக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். மத்தவங்களோட கம்பேர் பண்ணா. எனக்கு தேவை ஒரு மாசத்துக்கு 600ல இருந்து 700 யூரோ. அதுக்கு நான் ம், எவ்வளவு ம். ஓடணும்? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சண்டே வந்து இந்த ஊர்ல வந்து ஃபுல்லா ஷட் டவுன். ஷட் டவுன் மீன்ஸ் லைக் யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்டா. சோ அதனால வந்து ம். Thursday ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஃபுல் டே. இந்த டே ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணுவேன் நானு. ஒர்க் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 200 யூரோஸ் வருதா? சோ இதே மாதிரி 4 வீக்ஸ் பண்ணுவேன் நானு. 4 வீக்ஸ் பண்ணா ஓகே ஒரு 600 to 700 ஆஃப்டர் டாக்ஸ் 600 to 700 யூரோஸ் வரும். இத வச்சு இந்த மந்த் நான் வந்து ஓட்டிடலாம். எனக்கு அதை தாண்டி வீட்டுக்கு அனுப்பணுமோ இல்ல வந்து நான் நிறைய செலவு பண்ணணுமோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு கிடையவே கிடையாது என்னைக்குமே. அதனால என்னோட கோர்ஸ் வந்து நான் எல்லாத்துக்கும் லைக் இங்க ஜெர்மன்ல நம்ம படிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிஸ்டமா கிடையாது இங்க. நீ வந்து படிச்சா உனக்கு டிகிரி கிடைக்கும். இந்தியாலாம் வந்து லைக் ஓகே இந்த ஒரு கம்ப்ளீட் செட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னா 5 பேப்பர் இருக்கும். 5 பேப்பர் படிச்சு பாஸ் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும். ஆனா இங்க அப்படியே ஆமா. ஆப்போசிட்டா இருக்கும். இங்க வந்து லைக் உங்களுக்கு வந்து இதுதான் படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு எது வேணாலும் படிச்சுக்கோப்பான்னு உங்ககிட்ட அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ம். நமக்கு என்ன படிக்கிறதே தெரியாது, எப்படி படிக்கிறதும் தெரியாது நமக்கு. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேசிங்கா இருக்கும். சோ இது வந்து ஜெர்மனியோட நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். இந்த சிஸ்டம் என்னால வந்து ம். என்னால வந்து காம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னுவாங்க. ஆனா என்ன கேட்டா அது வந்து பெரிய 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 அட்வான்டேஜ் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன சஸ்டைனபிலிட்டி நான் ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டா இருந்து நான் சஸ்டைனபிலிட்டி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே வந்து இந்தியா ம், வந்தா ம், ம். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்னா ஆப்வியஸ்லி நீ வந்து கெமிக்கல்ஸ்குள்ள தான் ஒர்க் பண்ணி ஆகணுன்ற ஒரு புஷ்ல வந்து என்னோட பேஷனே வந்து அங்க வந்து டம்ப் பண்ணிடுவாங்க. புரியுது, புரியுது, ஆனா புரியுது, இங்க அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு இருக்கும். சோ நான் வந்து புரியுது. ஃபீல்ட் மாத்திட்டு போயிட்டு இருக்கேன் நான் இப்ப. சோ அது வேண்டாம். சோ ம். இந்த மாதிரி வந்து இங்க வந்து இந்த ஸ்டடீஸ்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு நமக்குள்ள. சோ இப்ப தான் வந்து நான் கிளியரா இருந்துட்டேன் நானு. ஓகே. எனக்கு புரியுது, புரியுது. தேவைக்கு காசு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஃபுல்லா ஸ்டடீஸ். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எங்கேயும் வந்து வெளிய ட்ரிப் நான் வந்து இந்த படிச்சது 2 1/2 இயர்ஸ் நான் படிச்சேன் ஜெர்மனில வந்துட்டு. 2 1/2 ம். இயர்ஸ்ல எங்கேயும் நான் ட்ரிப்னு ஒண்ணு போனதே கிடையாது. அதிகபட்சம் போனா அந்த ஜெர்மனிக்குள்ளேயே நான் சொன்னல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து என்ன ஒர்க் பண்ணேன்னா, ஃபிளிங்க்ன்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல வந்து ஃபுட் டெலிவரி சொல்லுவோம்ல. ஃபுட் டெலிவரி மாரி இங்க வந்து ஆ. குரோசரி டெலிவரின்னு சொல்லுவோம். அந்த டெலிவரி ஜாப் போயிட்டு இருக்கும்போது டிஃபரெண்டான ஊருக்கு போறேனா, அந்த ஊர்ல சைக்கிள் ஓட்டுறேனா, ஓகே சைக்கிள் ஓட்டும்போது நம்ம ஊரும் பார்த்த மாரி ஆச்சு, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண மாரி ஆச்சு, காசு நமக்கு வந்த மாரி ஆயிடுச்சு. சோ இப்படிதான் நான் வந்து அந்த கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் படிச்சுட்டு இருக்கும்போது. சோ நிறைய பேர் ம். சொல்லுவாங்க, "நீ வந்து லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கடா. இப்ப பார்க்காம எப்படா நீ பார்க்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொன்னவங்கலாம் இன்னும் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல வேலைக்கு வந்து இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ எனக்கு வயசு இருக்கு. இப்பதான் எனக்கு 26 ஆகுது. அப்ப வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நீ வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ற லைஃப்னு சொன்னவங்கலாம் அங்கேயே தான் இருக்காங்க. நான் இங்க இருக்கேன். கரெக்டா அந்த மென்டல் பிரஷரும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி பிரஷரும் சரி, நீங்க நல்லா கரெக்டா வந்து நீங்க வந்து கோஆப்பரேட் பண்ணீங்கன்னா, உங்களால வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண லைக் டெவலப் ஆக முடியும். இது வந்து ஒரு ம். ஸ்கில்னு சொல்லலாம். இல்ல வந்து இதெல்லாம் ஸ்கில் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஸ்கில்லாடா அப்படின்னு நினைக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஸ்கில் தான் நான் சொல்லுவேன் நானு. என் வீட்ல சொல்லல எங்கேயுமே. நான் வீட்ல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, தினமும் வந்து லேபுக்கு போறேன். அதுக்கு அங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு டிஃபரெண்ட் இடத்துக்கு நான் ஓடிட்டு இருக்கேன். இப்பல்லாம் வந்து நான் இதுக்கு சொன்னதில்ல. ஓகே இதுவும் புரியுது. ஒரு அது வந்து
ம். அதுதான் நான் அடுத்து கேட்கலான்னு வந்தேன். ஸோ இப்போ வந்து இத வந்து நீ அழகா வந்து இது பண்ணிட்ட. பவுண்டரீஸ செட் பண்ணி, ஓகே நான் படிக்கிற நேரத்தில கரெக்ட்டா நான் படிக்கணும். வேலை பார்க்குறதும் நான் இவ்வளோதான் வேலை பார்க்கணும் அப்டின்ட்டு அழகா சேனலைஸ் பண்ணி வச்சதுனால, உன்னால இவ்வளோ சூப்பரா வந்து கோப் அப் பண்ண முடிஞ்சது. இப்போ ஃபேமிலி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருக்கும். அண்ட் ஃபேமிலி பிரஷர்ஸ்ன்னு இருக்கும். அவங்க வந்து இது பண்ணுவாங்க. லைக் வந்து என்னடா இது! எவ்வளோ வந்து இது வருது? எப்போ காலேஜ் முடிப்ப? அந்த மாரிலாம் வந்து ஒரு பிரஷர் இருக்கும். சொந்தக்காரங்க நெறைய பேர் கேட்பாங்க. என்னப்பா, ஓ ம். ஜெர்மனில இருக்கியா? ஜெர்மனில இல்ல, வெளிநாட்டுல இருக்கியா? ஓ அப்ப நெறைய சம்பாரிப்பியா? அப்படி இப்படின்ட்டு அதான் நான் சொல்ல வர பாயிண்ட் உனக்கு புரியும். புரியுது, ஓ புரியுது, புரியுது. அந்த பாயிண்ட் புரியும். அந்த சொசைட்டியல் பிரஷர்ன்ட்டு ஒண்ணு இருக்கும்ல. உன்ன சுத்தி ம். ஒரு சொசைட்டியல் பிரஷர் கட்டமைப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து ம். நீ எப்படி டாக்கிள் பண்ண? நீ வந்த இப்போ ஜெர்மனில வந்த டைமும் சரி, இப்போ வரைக்குமே அத வந்து எப்படி டாக்கிள் பண்ணிட்டு இருக்க? அது இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது உனக்கு? இத சந்திக்கும்போதும் சரி, இப்போ இந்த பிரஷர் எல்லாம் பார்க்கும்போதும் சரி, இது எப்படி இருக்கு உனக்கு? ஆ இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரஷர் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் வந்து ஒரு படிச்சு ம். முடிச்சு ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன். ஈவன் தோ அந்த பிரஷர் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. காரணம் சொசைட்டி தான் உண்மைய சொல்லணும்னா. நம்ம ஊர்ல வந்து யாரு வந்து ரொம்ப அதிகமா காசு வச்சிருக்கானோ, அவன் வந்து நல்லா வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டவன். லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்கிறவன் அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். அது வந்து பெரிய, பெரிய, பெரிய ஒரு மித்து. நான் வந்து ஒரு லைனா சொல்லிடுறேன் நானு. ஃபர்ஸ்ட் நான் யூனிவர்சிட்டில படிச்சுட்டு இருக்கும்போது ஆப்வியஸா பிரஷர் வந்துச்சு. எப்படா டிகிரி முடிப்ப? எப்படா வேலைக்கு போவ? ஏன்னா, அப்ப வந்து வீட்ல காசு கேட்க கிடையாது. அப்ப வீட்ல கேட்டது ஒண்ணே ஒண்ணு, "எப்படா டிகிரி முடிப்ப?" அவன்லாம் முடிச்சுட்டான். உன் கூட படிச்சவன் என் கூட படிச்ச பசங்க நான் மாஸ்டர்ஸ் முடிக்கும்போது, என்னோட யுஜி படிச்சவங்க பிஹெச்டி முடிச்சுட்டாங்க இந்தியால. இங்க வந்து ரொம்ப கஷ்டம் இங்க டிகிரி முடிக்குது. ஸோ அது ஒரு பெரிய, பெரிய அதேதான். ஒரு பர்டனா எனக்கு இருந்தது. அவங்கலாம் பாரு உன் கூட படிச்சவங்கலாம் பிஹெச்டி போயிட்டானுங்க. ஆல்மோஸ்ட் பிஹெச்டி முடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. நீ இன்னும் மாஸ்டர்ஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கியேடா! என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரஷர் எனக்கு வச்சாங்க. அடுத்தது, என்னோட சின்ன பசங்க ஜூனியர்ஸ் இருக்கிறவங்கலாம் வொர்க் பண்ண போயிட்டாங்க இப்ப. இந்தியால வந்து எனக்கு ஜூனியர் இருந்த பசங்கலாம் மாஸ்டர்ஸ் முடிச்சு ஒர்க் பண்ண போயிட்டானுங்க. அது இன்னும் பெரிய ஒரு பிரஷர் ஆயிடுச்சு எனக்கு. ஆப்வியஸ்லி வீட்ல எல்லாரோட அப்பா, அம்மாக்கும் வந்து ஒரு ஒரு ஆதங்கம், ஒரு அங்கலாப்புன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம பையன் இன்னும் போகாம இருக்கானே! அப்டின்ட்டு. எனக்கு அது வந்தது. என்னோட சின்ன பையன், என்னோட 3 வருஷம் சின்ன பையன் ஒர்க் பண்ண போயிட்டான். மாசம் வந்து 40,000 சம்பாதிக்கிறான் இந்தியால. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னும்? நீ எப்படா சம்பாரிப்ப? இந்த கேள்வி என்ன கேட்டுட்டே இருக்கும்போது, எனக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு ஃப்ளோ வச்சிருக்கேன் நானு. என் லைஃப்ல வந்து நான் வந்து படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு படிக்கிற டைம்ல நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்து என்ன நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ளோ வச்சிருக்கேன். இப்ப இந்த சொசைட்டல் பிரஷர் வந்து ஜெர்மனி இல்லாம இந்தியால இருந்து நமக்கு வந்து மறைமுகமா நம்ம வந்து தாக்குது. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னும் வேகமா ஓடியே ஆகணும். இப்ப எப்படி ஆகும்னா, இன்னும் அதுக்கப்புறம் இந்த பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட வொர்க்கிங் டைம் நான் இன்கிரீஸ் பண்ண லேப்ல 7:00 டூ 7:00 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பயாவது கொஞ்சம் வந்து சீக்கிரமா டேட்டாஸ் எனக்கு கிடைக்கும். ரிசல்ட்ஸ் நல்லா கிடைச்சா நான் நல்லா பப்ளிஷ் பண்ண முடியும் சீக்கிரமான்னு சொல்லிட்டு 7 டூ 7 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யூனிவர்சிட்டில. உங்களுக்கு யூனிவர்சிட்டில ஒர்க் பண்றதுக்குலாம் லிமிட்டேஷன் கிடையாது நம்ம. ஏன்னா அது வந்து உங்க கரியருக்காக நீ டெவலப் பண்றது வந்து லிமிட்டேஷன்ல வராது டைம் லிமிட்குள்ள. நீங்க பார்ட் டைம் பண்றது மட்டும் தான் டைம் லிமிட்ல வரும். ஸோ 7 டூ 7 ஒர்க் பண்ணிட்டு 7:30 ஆர் 8:00 ஒர்க்குக்கு போயிட்டு அங்க வந்து 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம். பெர் டேக்கு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். நான் முன்ன சொல்லியிருப்பேன் நான் உங்ககிட்ட. பெர் வீக்குக்கு 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். Thursday, Friday, Saturday மட்டும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்ப அப்படியே கொஞ்சம் சில 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 சேஞ்சஸ் பண்ணேன். ஓகே 1 டேக்கு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி 1 வீக்குக்கு வந்து 20 ஹவர்ஸா மாத்திடலாம். ஸோ அந்த இந்த பிரஷர்னால நான் வந்து என்னோட என்னோட டோட்டல் சீக்வன்ஸை நான் மாத்த ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஓகே ஏதோ நான் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இங்க. ஒரு நல்ல கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கேன். இப்ப என்ன பிரஷர் வருதுன்னா, இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறியா? செகண்ட் பிரஷர் இப்ப. ஒரு நல்லா ஏர்ன் பண்றப்ப வந்து பெர் மந்த்துக்கு வந்து 5,000 ஏர்ன் பண்றேன். அப்படின்றதே வந்து அவ்வளவுதான் ஏர்ன் பண்றியா நீ? அவன் வந்து அமெரிக்கால இருக்கிறவன்லாம் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறான். இந்த துபாய் போனா இவ்வளவு சம்பாதிக்கிறான். படிக்காம இவ்வளவு சம்பாதிக்கிறானே. நீ வந்து இவ்வளவு பெரிய டிகிரி முடிச்சிருக்க, ஜெர்மனில படிச்சிருக்க, இவ்வளவுதான் நீ சம்பளம் வாங்குறியா? இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, யூரோப்பியன் கல்ச்சர் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அமெரிக்க கல்ச்சரோட கம்பேர் பண்ணாலும் சரி, நீங்க வந்து இல்ல வந்து துபாய் கல்ச்சரோ, இல்ல சிங்கப்பூர் கல்ச்சரோ கம்பேர் பண்ணா யூரோப்பியன் கல்ச்சர் ரொம்ப 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 டிஃபரெண்ட். இங்க வந்து நான் சொன்னல பெர் மந்த்க்கு 5,000 ஏர்ன் பண்றேன்னா, நான் பெர் இயர்க்கு எவ்வளவு நாள் ஒர்க் பண்றேன்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் பெர் இயர்க்கு 200 டேஸ்ல இருந்து 195 டேஸ் ஒர்க் பண்றேன். மீதி எல்லாம் எனக்கு லீவ். ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ். எனக்கு அவ்வளவு லீவ் குடுக்குறாங்க. சோ ஒரு 200 நாள் வேலை பார்க்கறவனுக்கு ஒரு ஒரு வாரத்துல 37 மணி நேரம் தான். அதான் நான் சொன்னேன்ல இந்த 200 டேஸ்ல புரியுது, புரியுது. 1 வீக்குக்கு 37 ஹவர்ஸ் தான். விச் மீன்ஸ் நான் 1 டேக்கு 7 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்றேன் நானு. இப்படி ஒர்க் பண்ணி நான் ம். 5,000 நான் ஏர்ன் பண்றது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, என் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஸ்டேபிளா இருக்கு. நான் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நம்பர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, என் சேலரி நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இதே வந்து நான் வந்து ஒரு புரியுது, புரியுது. துபாய்லயோ, இல்ல வந்து ஏதாவது வந்து ஒரு அரப் கண்ட்ரில ஒர்க் பண்ணா, நான் 15 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் 1 டேக்கு. இல்ல 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். சோ எந்த ஒரு பேரண்ட் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க? நம்ம பையன் ஆபீஸ்ல உட்கார்ந்து
நிம்மதியா கொஞ்சமா சம்பாதிச்சாலும் ஓகே அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் யோசிப்போம். எல்லா பேசாத யோசிப்பாங்க. சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, என்னப்பா உன் பையன் வந்து ஃபாரின்ல போய் படிச்சான்றீங்க, மாசம் 5000 சம்பாதிக்கிறான், 5 லட்சம் சம்பாதிக்கிறா, அவள் கஷ்டப்பட்டு படிச்சானா, அது டாக்ஸ் வந்து எனக்கு போக வந்து ஒரு 3 லட்சம் கைக்கு வரும், எனக்கு 2 லட்சம் நான் டாக்ஸ் கட்டிடுறேன், ஸோ இவ்வளவுதான் உன் பையன் புரியுது. சம்பாதிக்கிறானா இப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாக்கு தெரியும். ஆனா ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியாது இங்க கல்ச்சர் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து முக்காவாசி பேர் போனவங்க எல்லாருமே அரப் கண்ட்ரி தான் போயிருக்காங்க. இல்ல வந்து அமெரிக்காக்கு ஆமா. போவாங்க. அமெரிக்கால உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பேக் கிடையாது. எந்த ஒரு செக்யூரிட்டி கிடையாது. உங்களுக்கு வந்து டாக்ஸே கிடையாது அங்க. அதனால வந்து எக்கச்சக்கமா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப என்னோட டாக்ஸ் பெனிஃபிட் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் நான் இங்க வந்து ரொம்ப 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 செக்யூர்டா இருக்கேன். எனக்கு வந்து கம்பெனி ம். கார் குடுத்துடுறாங்க. கம்பெனி எனக்கு வந்து ஃபுட், குரோசரிக்கு வந்து எனக்கு காசு குடுத்துடுறாங்க. காருக்கு பெட்ரோல் காசு குடுத்துடுறாங்க. கார் சர்வீஸ் சார்ஜ் குடுத்துடுறாங்க. அது லக்ஸரி கார். நார்மல் கார் இல்ல, லக்ஸரி கார் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ம். 200 டேஸா வொர்க்கிங் டேஸ் எனக்கு குடுக்குறாங்க. அது போக எனக்கு சேலரி நான் இப்ப சொன்ன சேலரி வந்து எனக்கு வந்து மத்த எல்லா கண்ட்ரியும் 12 மந்த்ஸ் சேலரி குடுப்பாங்க. எங்களுக்கு 14 மந்த்ஸ் சேலரி குடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா 2 மந்த்ஸ் குடுப்பாங்க. ம். அது இல்லாம போனஸ் 10% போனஸ் குடுப்பாங்க என்னோட டோட்டல் சேலரி இருந்து. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்தியால கிடையவே கிடையாது. இந்த மாரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்கணும்னா, அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. ஒரு டைரக்டர் பொசிஷன்ல இருக்கும்போது இதெல்லாம் குடுப்பாங்க. இங்க நான் வந்து ஒரு ஆர்&டி இன்ஜினியர், ஆர்&டி ரிசர்ச் சயின்டிஸ்ட்டா தான் இருக்கேன். இந்த பொசிஷன் இத குடுக்குறாங்க. ம். இத நெறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்தியால இருக்கிறவங்களுக்கு நெறையா லைக் ஏதாவது புரியாம ஆ நெறைய நம்ம வந்து ஏதாவது புரியாம அப்படியே பேசணுமே. உன் மேல ஒரு அழுத்தம் போட்டு ம். புரியுது, நம்ம புரியுது. பேசணுமே. நெறைய இப்ப வந்து நான் இப்ப எங்க அம்மா பார்த்து என்ன பண்றாங்க, என்னப்பா உன் பையன் வந்து இவ்வளவு போய் 5 வருஷம் ஆச்சுன்றீங்க. இன்னும் ஒரு வீடு கூட கட்டாம இருக்கீங்களே! ஒரு நகை கூட போடாம இருக்கீங்களே! என்னதான் பண்ணிட்டு இருக்கான் உன் பையன்?" இப்படி கேட்கும்போது ஆப்வியஸ்லி என்னன்னா, நம்ம வந்து நெறைய விஷயம் சொல்லி வச்சிருப்போம் நம்ம அம்மாகிட்ட. இப்படிலாமா இருக்குமான்னு சொல்ட்டு. நாம ஒருத்தர் தான் அம்மாகிட்ட பேசுறோம். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரே பேசுது அம்மாகிட்ட. ஒரு ஊரே வந்து எங்க அம்மா மண்டைய கழுவும்போது, அந்த பிரஷர் வந்து எங்க அம்மாகிட்ட ம். போட்டுர்றாங்க. இது வந்து லைக் எனக்கு ரொம்ப நாள் மேல நடக்கல. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இந்த இந்த கேள்வி என்ன கேட்டாங்க. "என்னடா இப்படி பண்ற? அதுக்கு பேசாம நீ ம். இந்தியால வந்து மாடே மேய்க்கலாமே!" அப்படின்ற அளவுக்கு எங்க அம்மா கேட்கறாங்கன்னா, எங்க அம்மாவே என்ன அப்படி கேட்கறாங்கன்னா, அப்ப வந்து எவ்வளோ சொசைட்டி பிரஷர் எங்க அம்மா அங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நான் என்ன சொன்னேன்னா, ம். இங்க வந்தாலே ஃபாரின்க்கு வந்தாலே நாம வந்து கோடிக்கணக்கா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து லைக் ஓகே அதுக்கு சம்பாதிக்க முடியும்னு சொல்ல மாட்டேன். முடியும். நீங்க வந்து ஒரு அரப் கண்ட்ரியோ, இல்ல வந்து யுஎஸ் மாரி கண்ட்ரிக்கோ நீங்க போய்க்கலாம். ஏன்னா, அங்க வந்து உங்களுக்கு வந்து வொர்க் லைஃப் பேலன்ஸ் கிடையாது. நீங்க எவ்வளவு வொர்க் பண்ணிக்கலாம். ஆனா இங்க உங்களுக்கு வொர்க் லைஃப் பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு. பர் வீக்குக்கு 37 ஹவர்ஸ்க்கு மேல வொர்க்கே பண்ண முடியாது. அதுக்கு மீறி நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா, உங்க மேல கேஸ் போட்டுருவாங்க. புரியுது, புரியுது. இதெல்லாம் நம்ம இந்தியால இருந்தாலும் நம்ம பார்க்கவே மாட்டோம். இந்தியால வந்து பர் மந்த் சேலரி குடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து நீங்க வீட்டுக்கு ஆமா. போனா கூட உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க மேனேஜர். "என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ. எனக்கு வந்து ரிசல்ட் வரல. டேட்டா வரல. டேட்டா குட்றான்னு" சொல்லிட்டு உங்களுக்கு பிரஷர் பண்ணுவாங்க. அதெல்லாம் யாருக்குமே புரியாது. நம்ம என்ன நம்பர்ஸ்லாம் பார்க்குறோம். பண்றது? இந்தியால இருக்கிறவனே வந்து 70,000 சம்பாதிக்கிறான், 80,000 சம்பாதிக்கிறான். 80,000 சம்பாதிக்கிறான் நான் இல்லன்னு சொல்லல. எவ்வளவு பிரஷர் ஹேண்டில் பண்றான்? எனக்கு பிரஷரே கிடையாது. புரியுது. மண்டே டூ ஃப்ரைடே போறானா, என் வேலைய பார்க்கறனா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே என்னோட லீவ். அதுக்கும் வெக்கேஷன் எப்ப புரியுது. வேணா எடுக்கலாம். யாரும் என்ன கேள்வி கேட்கவே முடியாது. நான் வெக்கேஷன் எடுக்கலன்னா தான் என்ன கேள்வி கேட்குவாங்க. "நீ ஏன்டா இன்னும் வெக்கேஷன் எடுக்காம இருக்கன்னு" தான் கேள்வி கேட்பாங்களே தவிர, ஏன் வெக்கேஷன் எடுக்கணும்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்தியால அப்படி இருக்குன்றீங்களா? சோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்தியால கம்பேர் பண்ணணும். எங்க இந்தியால 72 மணி நேரம் வேல பாருன்றாங்க. என்ன ம். பண்றது? சோ இதெல்லாம் இப்ப வந்து நம்ம அதான் சொல்றேன்ல. நம்ம சொசைட்டி என்ன எது பார்க்கும்னா, நம்பர்ஸ் மட்டும் தான் பார்க்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் சேலரி எவ்வளவு வருது இவனுக்கு பெர் மந்த்? 3,00,000 தான் வருதா? ம். இவன் வேஸ்ட். இவனுக்கு 6,00,000 வருது. நான் என்ன வேணா அப்படி பார்த்தா வச்சுக்கோயேன், நான் வந்து கொள்ளடிச்சிட்டா எனக்கு எக்கச்சக்க சம்பளம் வரும். சோ நமக்கு வந்து ம். லைக் நமக்கு நாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம லைஃப் நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? நம்பர்ஸ் எவ்வளவு தான் என்ன? புரியுது, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா வச்சுக்கோ பிரச்சனையே கிடையாது நமக்கு. ஐய்யய்யோ! புரியுது, அவன் வந்து 5 புரியுது. லட்சம் சம்பாதிக்கிறான். நம்ம வந்து 10 லட்சம் சம்பாதிக்கணும். நம்ம வந்து ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். இப்ப நினைச்சேன்னா, என்கிட்ட கார் இருக்கு. என் கார் வச்சு நான் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி நானே பண்ணலாம். இல்லீகலா பண்ணலாம் நானு. எனக்கு வந்து அதுல இருந்து சேலரி வரும். மாட்னேன்னா, புரியுது, புரியுது. "தம்பி டாட்டாப்பா, நீ உன் நாட்டுக்கே போ. என்ன இப்படி வந்து இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்கன்னு" சொல்லி அனுப்பி விட்டுருவான். நான் எதுக்கு அத பண்ணணும்? ம். நான் நல்ல பே வாங்குறேன். எனக்கு வந்து என்னோட செலவெல்லாம் லைக் என் செலவெல்லாம் போக எனக்கு வந்து இந்தியால வந்து எனக்கு ரூ. 1,00,000 குடுக்க முடியுது. அவ்வளவுதான் என்னால மேக்ஸிமம் குடுக்க முடியுது என்னால. ஏன்னா எனக்கு இங்கேயும் செலவு இருக்கு. ம். நான் வந்து லைக் 2 பிஹெச்கே எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ரெண்ட் குடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் அனுப்புறது 1,00,000 தான். அதுக்கு தான் எங்க வீட்ல இவ்வளவு கேள்வி. 1,00,000 தான் உன்னால அனுப்ப முடியுதா? அதுக்கு எதுக்கு நீ வந்து புரியுது, வெளிநாட்டுல புரியுது. அங்க இருக்கிற? நான் இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அத லைக் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ் சொன்னேன். இனிஷியல் டேஸ் கஷ்டமா இருந்துச்சுன்ட்டு. இப்ப நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்றத வந்து பேரண்ட்ஸோட இருக்க முடியல. அது வந்து அத நான் வந்து யாரும் அக்செப்ட் பார்க்க பண்ணிட்டேன். மாட்டாங்க. அதான். அதேதான். இல்ல, அந்த இல்ல. நான் என்ன நம்பர்ஸ சொல்ல வரேன்னா வச்சு இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பேரண்ட்ஸ பார்க்க முடியல, ஃபிரெண்ட்ஸ பார்க்க முடியலன்ட்டு. ஆனா, நான் இந்தியா ம். மாரி ஒரு லைக் இந்தியா நான் குறை சொல்லல நானு. என்னோட ஜாப் டெசிக்னேஷனுக்கு நான் இப்ப இந்தியால நான் வொர்க் பண்ணேன்னா, கண்டிப்பா என்ன வந்து பிரஷர் பண்ணுவாங்க. அவ்ளோ பிரஷர் எனக்கு வரும். அங்க மேபி எனக்கு 70,000 புரியுது. 80,000 கூட குடுக்கலாம். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, அந்த 70,000 80,000 வாங்குறதுக்கு எனக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட நான் எவ்ளோ திட்டு வாங்கணும்? எவ்ளோ பிரஷர் அனுபவிக்கணும்? இதெல்லாம் எனக்கு வந்து நான் இப்ப யோசிச்சு பார்த்தா, இந்தியாக்கு போய் நான் வொர்க் பண்ணணுமா? அப்படின்ற
கேள்விக்குறி எனக்கு வருது. ஸோ இது வந்து புரியுது, புரியுது. இதுதான் வந்து நான் வந்து சொல்லுவேன். நான் இங்க வந்து அ நாங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் இங்கருந்து நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா, இங்க வந்து அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு ம். கிடையாது. நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன். இது இப்படியே போகட்டும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மென்டல் பீஸ யாருமே பார்க்க மாட்டாங்க. ம். அதிகபட்சம் என்ன வெளிநாட்ல வேல பார்க்குறான், எங்க சம்பளம்? அப்படின்னு ம். பார்த்து, பார்த்து இந்த பர்ட்டிகுலரா அந்த மென்னோட மென்டல் ஹெல்த்த யாருமே பார்க்க மாட்டோம். அதான் என்னடா அழகா இவன் வந்து அப்படின்ட்டு. நம்ம வந்து மணிகண்டன் சொல்லியிருப்பாரு. இந்த காசு தான் ஆ எல்லாமே. இந்த காசு இல்லன்னா நான் இல்ல. இதுதான் எல்லாமே அதேதான். தெரியுதுன்றீங்களா? அது 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 வந்து நம்ம சொசைட்டி வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. அந்த அந்த படத்துல சொல்லுவாங்க. நான் அப்படிதான் அவன புரியுது. பார்த்து பழகுனானான்ட்டு. ஆனா நம்ம வீட்ல நம்ம என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. என் அம்மாவோ, இல்ல எங்க அக்காவோ, எங்க மாமாவோ அந்த மாரி நினைக்கவே மாட்டாங்க. காசு தான் புரியுது, வசம்ன்னு நினைக்க புரியுது, மாட்டாங்க. ஆனா சொசைட்டி புரியுது. என்ன பார்க்கும்? என்னடா இவங்க வீடு இன்னும் கட்டாம இருக்காங்க? என்னடா இவங்க வீட்ல கார் இல்ல? என்னடா இவங்க இன்னும் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க? என்னடா இவங்க இன்னும் சின்ன வண்டியில போயிட்டு இருக்காங்க? இப்படி வந்து நம்ம ம். பேரண்ட்ஸ் நம்மள பிரஷர் பண்ணவே மாட்டாங்க என்னைக்குமே. நம்ம சொசைட்டி ஆமாமா. இன்டைரக்ட்டா நம்ம பேரண்ட்ஸ் மூலமா நம்மள வந்து பிரஷர் பண்ணுது. நான் இந்தியாலருந்து வந்து கரெக்ட். 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டில் என்ன வந்து பிரஷர் புரியுது, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப எனக்கு அடுத்த பிரச்சனை புரியுது, வந்துச்சுன்னா, புரியுது. எப்படா வீடு கட்ட போற? வீடு கட்டினா தான் வந்து நம்ம ம். ஊர்ல ஒண்ணு இருக்க முடியும். நம்ம ஊர்ல வந்து நமக்கு வந்து மரியாதை இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் வீடு கட்டியிருக்காங்க தான். வெளிநாட்டு போயிட்டு. அவங்க கஷ்டத்த வந்து யாருனா கேட்கிறீங்களா? எல்லாரும் வீடு கட்டினீங்களா, ஆ இது பண்ணீங்களா கேட்கிறீங்களே தவிர, "நீ எவ்வளப்பா கஷ்டப்பட்டாங்க? உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுன்னு" யாருனா ஒருத்தர் கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. அத யாரும் கேட்க மாட்டாங்க. "வீடு கட்டிட்டியா? சூப்பர்ரா! மாஸ்றா! வீடு கட்டலையா? நீ வேஸ்ட்றா!" ஆனா எல்லாருமே இங்க வந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அப்பா, அம்மா ஆ பார்க்காம, பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்க்காம, ஃப்ரெண்ட்ஸ பார்க்காம, இது எல்லாத்தையும் பார்க்காம இங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். இந்த நான் என்ன சொல்லுவேன்னா, புரியுது. எல்லாத்துக்கிட்டயும் இப்ப எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட குழந்தை இல்லன்னா வந்து குழந்தை இல்லையா, இல்லையான்னு கேட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறீங்களோ, அதே மாரி தான் இங்க ஆ ஃபாரின்ல இருக்கிறவங்ககிட்டயும், "என்னப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறியா? என்ன இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கியா? என்னத்துக்கு அங்க போன?" இப்படி கேட்காதீங்க. இது எங்களோட தனிப்பட்ட எனக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம். நாங்க அது விருப்பப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம் நாங்க. இங்க கஷ்டம் இருக்கு. நான் வந்து இந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு. என் கஷ்டத்த நான் ஷேர் பண்றேனே தவிர, எனக்கு இது கஷ்டமா இருக்குது. நீங்க எனக்கு வந்து எதனா வந்து உதவி பண்ணுங்க நான் யாரும் கேட்கல நானு. நீங்க வந்து உதவி பண்ண வேண்டாம். புரியுது, புரியுது. அட்லீஸ்ட் புரியுது, புரியுது. சொசைட்டிக்கு நான் என்ன சொல்றேன்னா, யார வந்து பிரஷர் பண்ணாதீங்க எங்கள. அவ்வளதான் நான் சொல்லுவேன் நானு. புரியுது, புரியுது. இந்தியால இருக்கும்போது ம். லைக் நீங்க உங்களுக்குள்ள நீங்களே கேள்விப்பட்டு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள யாரோ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? நீங்க வந்து கன்சர்னா நீங்க வந்து நான் வந்து உங்கள வந்து தப்பு சொல்லல நானு. நீங்க வந்து எல்லாருமே கன்சர்னோட தான் கேட்கிறீங்க. இப்ப நானே ஒருத்தன பார்த்து "என்ன ம். மச்சான் ஒண்ணும் வேலைக்கு போலயான்னு?" கேட்டா நான் கன்சர்ன் தான் கேட்கிறேன். ஆனா நான் வேலை இல்லாத இருந்தப்போ என்ன ஒருத்தன் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு அப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ நான் இப்ப வரைக்கும் நான் யாரையும் புரியுது, கேட்க புரியுது. மாட்டேன். "என்ன மச்சான் ஒண்ணும் வேலைக்கு போலயா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா?" எதுவுமே வேண்டாம். நீ கேட்காம இருக்கிறதே ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் நமக்கு. நம்மள வந்து இன்டைரக்ட்டா யாரும் பிரஷர் பண்ணாதீங்க. நீங்க பிரஷர் பண்ணலனாவே எங்களோட பிரஷர் இங்க ஆட்டோமேட்டிக்கா குறையும். நமக்கு வந்து ஏன்னா புரியுது. வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா, ஒரு சீக்வென்ஸ் வச்சிருப்போம் நாங்க. ஒரு பிளான் ஏ இல்லன்னா ஒரு பிளான் பி வச்சிருப்போம். இப்ப எங்கேயோ அந்த ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்தோனே, அந்த பிளான் ஏவும் நம்ம சொதப்பி, பிளான் பியும் சொதப்பி, என்னடா இது பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நின்றவங்களும் இங்க இருக்காங்க. ஏன்னா நான் கண்கூடா நான் பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்க வீட்ல பிரஷர் பண்ணி காசு வேணும், வேணும், வேணும்னு சொல்லி பிரஷர் பண்ணி, அவன் படிப்பே ஸ்கிப் பண்ணிட்டு, இப்ப அமேசான்ல ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஒரு லைக் ஒரு ப்ளூ காலர் ஒர்க்கரா பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிற நாலேட்ஜ்க்கு ம். ஜெர்மனிக்கு வந்திருக்கான். அவனால வந்து படிச்சிருந்தான்னா ஒரு ஒயிட் கலர் ஒர்க்கரோ இல்ல வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவா போயிருக்க முடியும். ஆனா வீட்ல குடுத்த பிரஷர்னால அவன் வந்து இப்ப ஒரு ப்ளூ கலர் ஒர்க்கரா மாறிட்டான். ஸோ முன்ன எல்லாருக்கும் தெரியும் ப்ளூ புரியுது. கலர் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சம்பளம் வரும். ம். ஆனா ஆமா. அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவான். அத நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம். இப்ப அவனோட சேலரி என் சேலரி ஈக்குவல் தான். ஆனா நான் முன்ன சொன்னேன்ல ஒரு கம்பேரிசன். அவன் எவ்வளவு ஒர்க் ஆமா. பண்ணணும், நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணும். கரெக்ட்டு. நம்ம எல்லாருமே நம்ப அவங்க இப்ப இப்ப என்ன நினைப்பாங்க, ஓகே 2 வருஷம் சம்பாதிக்கிறான் நம்ம பையன். ஓகே நமக்கு வந்து அவன் செலவுகளா போய் இவ்வளவு குடுக்குறான். அவன் எவ்வளவு வந்து கஷ்டப்படுறான். அத நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து யாரும் வந்து பிரஷர் லைக் இன்டைரக்ட்டா வந்து வீட்ல போய் வந்து பிரஷர் பண்ணலீங்க. நீங்க வந்து அங்க பேசுறது, இங்க வந்து எங்களுக்கு வந்து எங்களோட பிளான் ஃபுல்லா எக்ஸிக்யூஷன் எல்லாமே மாறுது எங்களுக்கு. ஸோ இதான் சொல்லணும். நான் முன்ன புரியுது, சொன்னேன்ல புரியுது. உங்களுக்கு, லைக் 7 டூ 7 வொர்க் பண்ற மாரி ஆயிடுச்சுன்ட்டு. நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். ம். வீட்ல இருந்து ஒரு பிரஷர் வந்ததுனால 7 டூ 7 வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 7 டூ 4 வொர்க் பண்ணியிருந்தவன் 7 டூ 7 மாறிடுச்சு. லிட்டில் எக்ஸ்ட்ரா வொர்க் பண்ண ம். ஆரம்பிச்சுட்டேன் நானு. நீங்க கேட்கலாம் நான் வந்து பண்ணனால தானே உனக்கு வந்து லைஃப் இப்படி மாறுச்சுன்ட்டு. இல்லன்னா நான் மாறி இருக்கும் எனக்கு. இல்லன்னு சொல்ல புரியுது, மாட்டேன் நானு. புரியுது. அத பிரஷர்க்குள்ள வச்சுக்கிட்டு அதான் சொல்றேன். ஒரு பிரஷர் குக்கர்ல வச்சுக்கிட்டு வெடிக்குமா, வெடிக்குமான்னு சொல்லி அந்த பார்த்தீங்கன்னா, பயத்தோட தான் இருக்கணும் நம்ப. அந்த அன்ரியலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ம். இப்போ நம்ப குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே கேட்கலனா கூட, சுத்தி இருக்கிறவங்க "என்னப்பா பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான்" அப்படின்ட்டு அவங்க இது பண்ற அந்த என்ன சொல்றது? அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு அந்த வெயிட் தான் அப்படியே அது நம்ப மேல தூக்கி போடுறாங்க. நம்பள டவுட் பண்றாங்க. ஸோ இது வந்து புரியுது, எப்படிலாம் புரியுது. பாதிக்கும்னா உங்களுக்கு, லைக் இது வந்து ஃபாரின்ல மட்டும் தான் இப்படி பாதிக்குமான்னு கேட்டா எனக்கு அது தெரியாது எனக்கு. எப்படி எங்களுக்கு இது ம். பாதிக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரஷர வந்து நீங்க ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுருவீங்க. அந்த பிரஷர வந்து நாங்க புரியுது. வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா,
மறுபடியும் அதை பத்தி உட்காந்து பேசணும். இப்ப வந்து நான் சொன்னல லைக் லாஸ்ட் ஃப்ரைடே பேசணும்னு சொல்லிட்டு, லாஸ்ட் ஃப்ரைடே மீன்ஸ் இப்ப போன ஃப்ரைடே இல்ல, அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே. அதுக்கப்புறம் வீட்ல ம். அதை பத்தி என்னால பேசவே முடியல என்னால. மறுபடியும் பேசினா மறுபடியும் சண்டை வரும். ம். சோ அதை வந்து நான் வந்து புரியுது, உள்ளுக்குள்ள கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும். ஏன்னா பேசுறது நம்ம போன்ல தான் பேசுறோம். லைக் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்ப வந்து வீட்ல ஏதாவது ஆமா. சொல்றேன், எங்க அம்மா கிட்ட போய் நான் வந்து எங்க அம்மா கிட்ட மடியில உட்காந்து அழ முடியும், அதெல்லாம் பண்ண முடியும் என்னால. இங்க அது இல்லாததுனால டெய்லியும் அது வந்து என்னோட என் ஒர்க்லயும் நான் அதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் நானு. ஐயோ இப்படி வேற வீட்டுல சொல்லிட்டாங்களே, டக்குன்னு போகணுமே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து மெயினா அங்க லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆயிடும் நமக்கு. அது வந்து கம்யூனிகேஷன் லேக் ஆன உடனே அந்த நம்ம அன்னைக்கு பேசின வார்த்தைகள் அது அப்படியே நம்ம கூட கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம மறுபடியும் உட்காந்து பேச வைக்கும். இதே வீட்டுல தானே என்ன பண்ணுவாங்க அம்மா, என்னடா ஆச்சு, ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, என்ன விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து பக்குவமா உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. அது வந்து இங்க இருக்கவங்க அது கிடைக்காது. சோ அதனால புரியுது, என்ன ஆகும், புரியுது. அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கும். அது கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கும்போது அதை பத்தி மேனிபுலேட் பண்ணி நாம வந்து ஒரு தப்பான டிசிஷனுக்கு போறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து புரியுது, புரியுது. ஓகே நம்ம வந்து இந்த நம்ம கரியர் வந்து நமக்கு வந்து வராது போல இருக்கு, நம்ம வந்து இங்க கஷ்டப்பட்டு படிக்க வேணாம், நம்ம எல்லாரும் போற மாதிரி நாமளும் வந்து அமேசான் மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஒர்க் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுது எல்லாத்தையும். அது வந்து நிறைய பேர் வந்து அதை அதுக்கும் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் மேல இன்னொரு தப்பான முடிவு எடுக்கிறது கூட இந்த ம். மாரி விஷயங்கள் தான் காரணமா இதான். இருக்குல்ல? லைக் இப்ப வந்து எவ்வளோ பேர் வந்து லைக் நான் என்னால டாக்டர் ஆகணும்னு சொல்லி சூசைட் பண்றாங்க. அது காரணம் வீட்ல இருக்கிற பிரஷர். வீட்ல வந்து நம்மள வந்து நீ ஆ. டாக்டர் ஆயே ஆகணும், டாக்டர் ஆயின்னு ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு போட்ட பிரஷர்னால அந்த குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரி பரவால்லம்மா விடுமா, ம். இது இல்லனாலும் வந்து நமக்கு வந்து லைஃப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வேற. அது எப்ப சொல்லுவாங்கன்னா, நாம காயப்பட்டு உடைஞ்சப்ப சொல்லுவாங்க அத. அது காயப்பட்டு புரியுது, உடைஞ்சதுக்கு புரியுது. அப்புறம் நான் முடிவு எடுத்திருப்பேன் நானு. செத்தரலாம்னு சொல்லி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அப்ப ம். உட்கார்ந்து அழுது ஒரு பயன் இல்ல. நம்மகிட்ட சொல்லும்போதே பரவால்ல, நான் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும். நான் வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து நான் என்ன சொன்னேன்னா, நானும் அந்த மாரி பண்ணேன் நானு. இப்ப நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் டாக்டர் ஆவலனா வந்து உன்ன அவ்வளவுதான் அது பண்ணுன்னு சொல்லிட்டு எங்க வீட்ல மிரட்டுனாங்க. நான் ஓடி போயிட்டேன். ஃபிராங்கா சொன்னா ரிசல்ட் அன்னைக்கு நான் பயத்துல நான் ஓடி போயிட்டேன் வீட்ட விட்டு. நான் கிரிக்கெட் ஆட போறேன்னு சொல்லிட்டு ம். நான் வந்து எங்க இருந்தேன்னு எக்ஸாக்ட்டா தெரியல. அங்க போயிட்டு வீட்ல நான் மிரட்டிட்டு இருந்தேன் வீட்ல. நான் செத்து போயிடுவேன் நானு ம். அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதுக்கப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. சரிடா வாடா, நீ டாக்டர் ஆகாட்டி பரவால்ல, உனக்கு வந்து டாக்டர் ஆகலனா உனக்கு வந்து லைஃபா இல்லன்னு சொல்லிட்டு அப்ப அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போனேன் நானு. இன்கேஸ் அந்த வார்த்தை ம். அவங்க சொல்லாம கோவத்துல இருந்து என்ன வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம டாக்டர் ஆகணும் இல்ல இன்ஜினியர் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம மேல போடும்போது அவங்களுக்கு தெரியாது புரியுது, நாம புரியுது. வந்து என்னோட என்னோட ஸ்கில் எவ்வளவு இருக்கு, என்னோட கேப்பபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து யோசிக்கணும். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது கேப்பபிலிட்டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியுது, ஸ்கில் இருக்காது. புரியுது. உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில், இப்ப நீ நல்லா தமிழ் பேசுற, நீ நல்லா வந்து இது பண்ற, நல்லா இங்கிலீஷ் பேசுற ஸ்கில் என்கிட்ட இருக்காது. புரியுது. இது வந்து யாரும் யோசிக்காம எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஃபாரின் போனா எல்லாரும் சம்பாதிக்கணும், ஃபாரின் போனா எல்லாரும் ம். சூப்பரா படிக்கணும், ஃபாரின் போனா எல்லாரும் வந்து லைக் ஜாலியா இருக்கும். இது வந்து எல்லாரும் லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான், டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன். நீங்க கம்பேரிசன் பண்றதுனால தான் நிறைய பேர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அதான் என்ன சொல்லல, எனக்கு வந்து என்னோட ஜூனியர் பையன் 40 சம்பாதிக்கிறான்னு எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து என்ன வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வச்சாங்க. அது எனக்கு பிடிக்கல, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் ம். பண்ண பிடிக்கல ஃப்ராங்கா சொல்லணும்னா. ஆனாலும் அந்த ப்ரெஷர் நான் தலையில போட்டுட்டு நான் ஓடிக்கொண்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ரெஷர் புரியுது, வந்து புரியுது. ஆட்டோமேட்டிக்கா வந்து லைக் எனக்கு தெரியுது, நான் வந்து எல்லாமே வந்து அப்ராட் ரிலேட்டடா பேசுறேனா இல்ல வந்து ஜென்ரலா இந்தியால இருக்கவங்க இது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் இந்தியால ஆமாமா. யூஜி கண்டிப்பா. படிக்கும்போது எனக்கு அந்த பிரஷர் எனக்கு இல்ல. ஏன்னா யூஜி படிக்கும்போது எனக்கு வந்து எதுவும் கேட்கல எங்க வீட்ல. அதெல்லாம் எனக்கு வந்து புரியுது. தெரியல. ஆனா வந்து நான் பார்த்த வரைக்கும் சொன்னா, இது வந்து ஒரு அப்ராட் கல்ச்சர்ன்னு சொல்ல மாட்டேன். ஓவரால் எல்லாருக்குலயும் ஒரு சொசைட்டி பிரச்சனைனால எல்லாரும் வந்து ஒரு ஃபோர்ஸபிளா நாம வந்து டிஷ் எடுக்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். புரியுது, இது புரியுது. வந்து இது இப்போ மென் மட்டும் நான் சொல்ல ஆ மாட்டேன். ஃபீமேல்ஸ்க்கு இது இருக்குன்னு. புரியுது, புரியுது. இப்போ வந்து இந்த மாரியான அன்ரியலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ்னால, இப்போ உனக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் வரும்ல. என்னடா நம்ப ம். வந்து அவ்வளோதானா? என்னடா நம்பளால பண்ண முடியாதா? அப்படின்றதுனால இத வந்து விட்டுறலாமா? என்னடா எவ்வளோடா நம்ப இது பண்றது? எவ்வளோ தான்டா ஓடுறது? அப்படின்ற ஒரு மென்டல் சேஞ்சும், உனக்குள்ள இருக்கிற அந்த டவுட்டும் வந்து இத வந்து விட்டுட்டு போயிரலாமா? திரும்படியும் நம்ப நாட்டுக்கே போயிரலாமா? அப்படின்ட்டு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா? ஆ எனக்கு எப்படி ஆச்சுன்னா, இந்த இந்த பிரஷர் எனக்கு வந்து ஆப்வியஸ்லி எனக்கு வந்தது. அதான் சொன்னேன்ல லைக் என்னோட ஜூனியர் ஒருத்தன் நல்லா சம்பாதிக்கிறவனே எனக்கு 7 டூ 7 ஒர்க் பண்ணணும்னு சொன்னோனே, 7 டூ 7 ம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் சரி. 7 டூ 7 ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் போணும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு வரணும். இப்படியே ரொட்டீனா ஓடிட்டு இருக்கும்போது, என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நாம பண்றது கரெக்ட் தானா? அ ம். இந்தியாக்குலாம் எனக்கு தோணல எனக்கு. அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என் மென்டல் பிரஷர் என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஃபிராங்கா சொல்லணும்னா. புரியுது. ஆ ம். என்னோட ஒர்க் எங்க இருக்குன்னா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து ஒரு ஒரு அசாடஸ் கெமிக்கல்ல வந்து ஒரு டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து என்னோட ஒர்க் எங்க இருக்குன்னா, 8த் ஃப்ளோர்ல ரூஃப்ல இருக்கும். ரூஃப்க்கு மேல ஒரு லேப் இருக்கும். அங்க நின்று நான் யோசிக்கும்போது, எனக்கு லைக் அது வந்து எனக்கு தெரியல. அது வந்து லைக் எனக்குள்ள யோசிச்சேனா, இல்ல அந்த இடம் என்ன யோசிக்க வச்சுச்சான்ட்டு. அப்படியே இங்கருந்து விழுந்துட்டா நம்ம வந்து எந்த பிரஷர் இல்லாம இருக்கலாம்ல.
அப்படின்ற அளவுக்கு நான் போனேன் நானு. யோசிச்சேன் நானு. சோ இது ஏன்னா வந்து எப்படின்னா வந்து ஷேர் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஆமா. அதான். சைடு. இப்ப வந்து நம்ம ஆ. ஷேர் பண்ணா என்ன ஆகும்னா, கோவம் வரும். எதிர் இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, இப்ப எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, "நீ எதுக்குடா வந்து இந்தியா விட்டு வெளிய ஓடுன?" என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "மச்சான் அதுக்கு நீ மூடிக்கிட்டு இந்தியாலயே இருந்திருக்கலாம்லடா." இது வந்து இப்படிதான் வந்து பதில் கிடைக்குமே தவிர, ஏன்னா என்னோட ரியல் பெயின் என்னன்னு வந்து என்னால அப்படிதான் யோசிக்க முடியும். ஆ. எதிர்ல யாரும் இருக்கவங்களால யோசிக்க புரிஞ்சுக்க முடியாது. மாட்டாங்க. அதேதான். ம். அந்த ஆண்கள்னா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம பிரச்சனைய ம். பேசக்கூடாது. அப்படின்ற அந்த ஸ்டிக்மானாலேயே வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க. இப்போ நீ போயிட்டு இப்போ சொல்லியிருந்தா கூட, எதுக்கு நீ சொன்ன மாரி தான். எதுக்கு போன? இங்கேயே இருக்க வேண்டியதானே? ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு ஏன் அங்க போன? அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா அது ஏன் அந்த ரூட் காஸ யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சொல்றது புரியுது அப்படியே. ம். ஸோ ம். ம். இத வந்து எப்படி இது பண்ண இந்த பர்ன் அவுட்லாம் வந்து எப்படி டேக்கிள் பண்ண? இந்த இந்த ஆங்ஸைட்டியோ, இந்த பர்ன் அவுட்டோ உனக்கே ஏற்படுற பர்ன் அவுட்டோ இதெல்லாம் வந்து எப்படி நீ டேக்கிள் பண்ண? என்ன ஆ எப்படி? அதான். நான் எப்படி இத டேக்கிள் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் ம். எனக்கு புடிச்ச விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல வந்து ம். எனக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு ஸ்கில் நம்ம கத்துக்கலாம் இதோட அடிஷனலா அப்படின்னு சொல்லிட்டு ம். குக்கிங்ல இருந்து நான் லைக் என்னோட இது வந்து லைக் நான் எல்லாத்துக்கும் நான் என்ன அட்வைஸ் குடுப்பேன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? இதா இருக்கா? ஏதாவது ஒரு புடிச்ச விஷயம் பண்ணு. இல்ல நமக்கு இங்க வந்து கிடைக்காத ஒரு விஷயம்னா சாப்பாடு. சமைக்க ஆரம்பி. புரியுது. நீ நல்லா சமைக்க ஆரம்பிச்சன்னா, இப்ப வந்து லைக் நான் ஃபிராங்கா சொல்லணும்னா, நான் செம்மையா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு இந்த இந்த இது வந்ததுக்கப்புறம், வீட்ல இந்தியால என்னலாம் சமைப்போமோ, எனக்கு தோன்றத சமைச்சு சாப்பிட ம். ஆரம்பிச்சுட்டேன் நானு. சண்டே ஆச்சுன்னா, என் வீட்ல விருந்து தான். யார் இருந்தாலும் சாப்பாடு போடுவேன் நானு. அதுல தான் வந்து லைக் புரியுது, புரியுது. என்னோட மைண்ட் ஃபுல்லா நான் டைவர்ட் பண்ணது அப்படிதான். இப்ப வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து அதிரசம் சாப்பிடணும் போல இருக்குன்னா, ஓகே செய்வோம். இதெல்லாம் பெரிய விஷயமா? அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சேன். இல்ல வந்து எனக்கு வந்து ம். கடல உருண்டை, எள்ளு உருண்டை எது வேணுமோ, இப்படிதான் லைக் இந்த மாரி வந்து இது வந்து சொல்யூஷன் கிடையாது. இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே புரியுது. ஆஃப் மிட்டிகேட்டிங் தட் அவ்வளவுதானே தவிர சொல்யூஷனே இல்ல அது எனக்கு. சோ ஓகே. அந்த ம். பிரஷர் எப்படி எனக்கு இருக்கதான் செய்யும் வீட்ல இருந்து. ஒரு நாள் நம்ம ஜாலி சந்தோஷமா சாப்பிட்டு நம்ம இன்னும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குங்க அதாங்க குடிக்க வரேன். அதாவது நம்ம என்ன சொன்ன மாரி தான் நான் குடிக்கவும் மாட்டேன். எப்படி கஷ்டத்த போக்குறது? சாப்பிட்டு கஷ்டத்த புரியுது, போக்குவோம்ன்னு புரியுது. சொல்லிட்டு இப்படி நான் மிட்டிகேட் தான் பண்ணேன். ஸ்டாப் தான் பண்ணேன் தவிர, அதுக்கு சொல்யூஷன் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல எனக்கு. எப்படி வந்து அத வந்து புரியுது, நம்ம வந்து புரியுது. ஃபேஸ் பண்ண போறோம்னா, ஓகே. அதுக்கு பதில் இது பண்ணு. சும்மா எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நான் ட்ரிப் போறேன்ட்டு. ட்ரிப் போறதுக்கு காசு இல்ல. சமைச்சு சாப்பிட்டா நமக்கு வயித்துக்குள்ளேயும் போகும். காசும் கொஞ்சம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சேன் நானு. சோ இப்படிதான் வந்து நான் வந்து எப்படி சொல்றது எக்ஸாக்ட்டான வேர்ட்னா, அதுலருந்து தப்பிச்சுக்கிட்டேனே தவிர, அத வந்து நான் வந்து அழிக்க கிடையாது. என் பிரஷர வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரஷர் குக்கர் இன்னும் மூடிட்டு தான் இருக்கு. அதனால தொறக்க முடியல. புரியுது, புரியுது. பிரஷர வந்து குறைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏதேதோ டிஃபரெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு யாருன்னா கோப்பிங் வேற யாருக்குன்னா மெக்கானிசமா. தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணலாம் நீங்க. கமெண்ட் சொல்லுங்களா நீங்க. இது மாரி இது இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து பிரஷர் குறையும்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்னால அது ஆ. வந்து லைக் இன்னைக்கு வரைக்கும் என்னால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. பல பசங்க நான் பேசியிருக்கேன். எல்லாரும் இதான் சொல்றாங்க. ம். ம். மச்சான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா வந்து ஒரு தம் போடுறேன்டா அவ்வளவுதான். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். தம் போடுறேன் ஆ. மச்சான். இல்ல என்ன சொல்லுவான், மச்சான் கஷ்டமா இருந்துச்சுன்னா ரிவர்ஸ்ல போய் உட்காந்துக்குவோம்டா. இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு இருக்குமே தவிர, புரியுது, யாருமே அத வந்து புரியுது, எப்படி புரியுது. பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாரி நானும் ஓகே கஷ்டமா இருக்கா? சமை. மெயினா சிக்கன் சமைப்பேன், இல்ல ஸ்வீட் சமைப்பேன். இது சாப்பிட்டேன்னா எவ்வளவு கஷ்டமா புரியுது. இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அது வந்து நமக்கு போயிடும். புரியுது, புரியுது. ஸோ, இப்போ வந்து இத்தன வருஷம் ஆயிடுச்சு. ஸோ, ம். அப்போ வந்ததுலருந்து இப்போ வரைக்கும் வந்து உன்னோட இந்த மென்டல் ஹெல்த்த வந்து ஒரு கிராஃபா போடணும் அப்புட்ன்னா, எப்படி இருக்கு? அது வந்து அந்த கிராஃப் வந்து நல்லா இருக்கா? ஒரு ஆ. மேல நெகட்டிவ் டூ பாசிட்டிவ் அப்படியே மேல ஏறுதா? அது எப்படி இருக்கு? இப்போ இந்த இத்தன வருஷ ஜர்னி, ஒரு 5 வருஷ ஜர்னி ஃபர்ஸ்ட்டு வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ரொம்ப அதாவது வீடு கண்டுபிடிக்கவே கஷ்டப்பட்டு, இப்போ வந்து நம்பளுக்குன்ட்டு ஒரு இருப்பிடம் இருக்கு. அப்படின்றது வந்து அது எப்படி இருக்கு இந்த ஜர்னி? ஆ இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ஷேர் டீப்பா. பண்ணக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து ஆ. எக்ஸைட்டிங்கா தான் இருக்குது இது புரியுது. சொல்றதுக்கு. புரியுது, புரியுது, ஃபர்ஸ்ட் புரியுது. என்னன்னா, ஆ. லைக் ஒரு இருக்கவே இடம் இல்லாம இருந்தேன் நான். லைக் நான் வந்து சென்னையில தான் ஆரம்பிக்கிறேன். சென்னையில வந்து ம். நான் இருந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப 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 லைக் நெறைய பேருக்கு தெரியும் விக்டோர் ஹாஸ்டல்ன்ட்டு. சென்னையில வந்து விக்டோர்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் நெனைக்கிறேன். அங்க வந்து ம். எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஒரு சின்ன ஒரு பால் அடிச்ச பங்களா மாரி இருக்கும். அங்கிருந்து இங்க வந்து வீடே இல்லாம இது பண்ணி, அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு லைக் இது வந்து ஆக்சுவலி அது ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் தான். நான் வந்து சென்னையில இருந்ததுக்கும் இது கம்பேர் பண்ணா 13 ஸ்கொயர் புரியுது. மீட்டர் அவ்வளவுதான் வந்து என் வீடு. ஒரு சின்ன ஒரு ரூம், ஒரு பெட் ம். இருக்கும், ஒரு வாஷ் அந்த கை கழுவுறதுக்கு ஒரு வாஷ் பேசின் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும். அவ்வளவுதான் என் வீடா இருந்தது. நீங்க கேட்ட மாரி கிராஃப்ன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 2020, 2021 கொஞ்சம் மேல பீக்கா போச்சு. 22ல கொஞ்சம் டிராப் ஆச்சு. நான் யூனிவர்சிட்டில போயிட்டு என்னோட அதான் நான் சொன்னேன். நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். அப்ப வந்து டிராப் ஆச்சு. அகைன் எனக்கு வந்து ஒரு பிரஷர் வந்துச்சு. இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான். நீ என்ன சம்பாதிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு. அகைன் மேல போச்சு பீக். மேல போயிட்டு அதுக்கு டிகிரி முடிச்சுட்டேன். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் பிராங்கா சொன்னா வேலை கிடைக்கல. 1 இயருக்கு வேலை கிடைக்கல. அப்போ வந்து என்னோட பிரஷர் வந்து அப்படியே வந்து லைக் எப்பயே இல்லாத அளவுக்கு ஒரு மேல போச்சு. அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச உடனே பிராங்கா சொன்னா லைக் நான் ஜெர்மனிக்கு வந்த அன்னைக்கு எனக்கு ஒரு பிரஷர் இருந்ததோட பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டபுள் டு ட்ரிபிள் டைம் எனக்கு வந்து இப்ப குறைஞ்சிருக்கு. அப்பப்ப வந்து சில சில ம். விஷயனால வந்து எனக்கு வந்து பிரஷர் மேல ஏத்துவாங்க இறக்குவாங்க வீட்ல இருந்து. ஆனா இப்ப வந்து அதான் சொன்னல
ஒரு எதுவுமே இல்லாம ஒருத்தன் வந்துட்டு இப்ப வந்து நான் வந்து ஒரு 2 பிஹெச்கே இப்ப இருக்கிற வீடு வந்து எனக்கு வந்து 120 ஸ்கொயர் மீட்டர்ல நான் வச்சிருக்கேன் வீடு. ரிவர் சைடுக்கு புரியுது, ஆப்போசிட்ல. இவ்வளவு பெரிய இடத்துக்கு புரியுது. நான் வந்திருக்கேன். இவ்வளவு பிரஷர் நான் கடந்து 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 நான் எவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா, இந்த பிரஷர்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில நான் ஹேண்டில் பண்ணி நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு தெரியல மென்ஸ் எல்லாம் லைக் கொஞ்சம் வந்து இந்த விஷயம்லாம் வந்து நெறைய பேருக்கு வந்து லைக் அது ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதுல வந்து ம். நெறைய பேர் வந்து அது வந்து ஒழுங்கா வந்து அத ஹேண்டில் பண்ண தெரியாம வந்து நெறைய பேர் வந்து லைஃப்ப வந்து ஸ்கிப் லைக் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம கரெக்ட்டா நமக்கு தோன்றத நம்ம பண்ணங்கனாலே போதும். நம்மளால மேல வந்துர முடியும். புரியுது, புரியுது. ஸோ ஸோ நீங்க கிராஃப் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து என் கிராஃப் வந்து ரொம்ப கீழ தான் இருக்கு. கீழ மீன்ஸ் லைக் ஒரு பாசிட்டிவ் ரேஞ்ச நோக்கி போயிட்டு இருக்கு என்னோட பிரஷர் லைஃப் பார்த்தீங்கன்னா. அப்பப்ப வந்து இந்த புரியுது, வீட்ல இருந்து புரியுது, சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து வீட்லயோ, ஃப்ரெண்ட்ஸோ எல்லாம் கொஞ்சம் பிரஷர் பண்ணுவானுங்க. அதான் வந்து தனுஷ் புரியுது, சொல்ற மாரி புரியுது. அவங்கள அப்படியே தட்டி விட்டுறணும். அப்படி மாரி அந்த பிரஷர்லாம் அப்படியே தட்டி விட்டுறலாம். ஏன்னா, இப்ப வந்து பெரிய பிரஷரே கிடையாது நமக்கு. அப்படியே தட்டி விட்டுறலாம்னு சொல்லி தட்டி விட்டுட்டு இருக்கேன் நானு. புரியுது. ஸோ வந்து இப்போ ஓகே. இப்போ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச மாரி பெல்ஜியம்ல வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்க. ஸோ வந்து ம். இப்போ அந்த இனிஷியல் அந்த ஜெர்மனி டேஸ்ல ஒரு ஃபாரின் கல்ச்சர்ல இருக்கும். ஆப்வியஸ்லி ஃபாரின் கல்ச்சர்ல இருக்கும். டிஃபரண்டான செட் ஆஃப் பீப்பிள் இவங்க. அ இத வந்து என்ன சொல்றது? இந்த ஃபீலிங்ஸ ஷேர் பண்றதுக்குன்ட்டு உனக்கு ஏதாச்சும் ஒரு இடம் இருந்ததா? இல்ல இப்போ ஏன்னா வந்து நீ படுற கஷ்டம் தான் ஒரு இன்னொரு ஃபாரின் சிட்டிசனோ அந்த கண்ட்ரில வந்து ஃபேஸ் பண்ணுவான். ஸோ அவன் ம். கூட வந்து ஷேர் பண்ணும்போதோ, இல்ல ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் கிடைச்சதா? ஷேர் பண்ணும்போதோ அது எப்படி இருந்தது? ஆ அ அந்த மாரியான என்னோட வாய்ப்பு என்னோட கிடைச்சதா? ஓகே. என்னோட சீனியர்ஸோட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, என்னோட பயங்கர மோசமா அவங்க இருந்தாங்க. அவங்களோட லைஃப் ரொம்ப ம். லைக் இங்க லைக் நான் எனக்கு வந்து ஒரு மாரி ஒரு மோசம்னா, அவங்களுக்கு வேற விதமான ஒரு மோசமா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப வந்து அவங்க ம். வந்து லைக் வந்து வீடு கிடைக்காம 2 மாசம் வீடு கிடைக்காம இருக்கலாம். இல்ல பார்ட் டைம் ஜாப் கிடைக்காம இருக்கலாம். இல்ல யூனிவர்சிட்டில லேப் கிடைக்கணும் எங்களுக்கு. அது கிடைக்காம இருக்கலாம். ஸோ ம். இந்த மாரி வந்து அவனுக்கு வந்து டிஃபரண்ட் ஃபேஸ் ஆஃப் இதுல இருக்கும். எனது டிஃபரண்டா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்குமா? அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் ஒரே மாரி இருக்காது. அதுக்கப்புறம் தான் புரியுது. நான் ஒண்ணு முடிவு பண்ணேன். சரி ஓகே. நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நமக்கு வர ஜூனியர்க்கு யாருக்கு நிலைமை வரக்கூடாது. அவங்கலாம் வந்து ஒரு கைட் புரியுது. பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் லைக் உனக்கு தெரியும் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு குரூப் ஆரம்பிச்சு அந்த ஆமாமா. குரூப் எல்லாத்தையும் வந்து லைக் ஆமா. லிங்க் பண்ணி இங்க வரீங்களா? ஓகே வாங்க. நான் வந்து உங்கள வந்து லைக் டுசல்டார்ஃப் வந்து நான் வந்து உங்கள பிக்கப் பண்ணிட்டு வரேன் நானு. ஏன்னா எனக்கு பிக்கப் பண்ணும்போது புரியுது, லைக் புரியுது. அதான் சொன்னேன்ல லைக் நான் வந்து லைக் பெங்களூர் தாண்டுனதில்ல வெளிய. தமிழ்நாட்ட விட்டு போனா பெங்களூர் தாண்டி வெளிய ம். போனதில்ல. ஃபாரின் வரைக்கும் வரணும்னா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வீடு போய் கண்டுபிடிக்கிறது இப்படின்றதுனால எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு வர ஜூனியர்ஸ்க்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது. எனக்கு தெரியல எல்லாருமே கஷ்டப்பட்டாங்களா புரியுது, புரியுது. ஜூனியர்ஸ்லான்ட்டு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கஷ்டத்த குடுக்கக் கூடாது. ஸோ நான் வந்து ஒரு ஹோம் ஃபீல் குடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஜூனியர் சொன்னாலும் சரி, நேரா போய் பிக்கப் பண்ணிட்டு, அவங்கள வீட்ல டிராப் பண்ணிட்டு, என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஒரு 1 வீக்குக்கு என் வீட்ல சாப்பாடு போடுவேன் நான் அவங்களுக்கு. ஒரு ஹோம் ஃபீல் குடுக்கணும் புரியுது, புரியுது. அவங்களுக்கு. இங்கேயும் வந்து புரியுது. லைக் நமக்கு வந்து கஷ்டம்னா ஒரு அண்ணா இருக்காங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ம். எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு 10, 15 பேர் வந்து லைக் இந்தியன்ஸ் தமிழ் பீப்பிளோ இந்த லைக் கேரளா பீப்பிள், தமிழ் பீப்பிள், வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் ம். இந்த மாரி இருந்து வந்தவங்களுக்கு வந்து லைக் நெறைய பேருக்கு வந்து லைக் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி என் யூனிவர்சிட்டிக்கு வந்தவங்க தான் என்னால பண்ண முடியும். அதர் யூனிவர்சிட்டிலயும் நெறைய பேர் தெரியும். ஆனா என் யூனிவர்சிட்டிக்கு வந்தவங்களுக்குலாம் என் வீட்ல கூப்ட்டு சாப்பாடு போட்டு அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அவங்கள நீங்க அது இதே கேள்வி இப்ப என்ன கேட்ட கேள்வி அவங்களுக்கு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்த உடனே வந்து வசந்த்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. இல்ல வந்து லைக் என்ன மாரி நெறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க வீட்ல நான் போயிட்டு அவங்க வீட்ல வந்து நான் வந்து லைக் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து குடுத்தாங்க. வார்ம்த் குடுத்தாங்க எனக்குன்னு சொல்லலாம் அவங்க. ஆனா நான் ம். வந்தப்ப எனக்கு அப்படி இல்ல. ஏன்னா அப்ப வந்து லைக் எல்லாம் கரெக்ட். பிச்சு பிச்சு போட்டிருந்தோம் நாங்க எல்லாருமே. தமிழ் பீப்பிள்ஸ்லாம். அதனால தான் அதனால தான் இந்த கேள்விய உன்கிட்ட கேட்டேன். ஸோ ஓவர்சீஸ் வந்து நீ இருக்க. உன்னோட ஓவர்சீஸ் ஃபிரெண்ட்ஸோட இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கவோ, அ அவ அ அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணவோ, அது வந்து அந்த வாய்ப்புகள் கிடைச்சதா? அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். ஏன்னா, நீ பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கும் பர்சனலா தெரியும். ஸோ ம். இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த கேள்வி கேட்டதே அதனால தான். ஏன்னா வந்து இந்தியால இருக்கோம்னா, ஆப்வியஸ்லி நீ வந்து நம்ம பேரண்ட்ஸோட இது பண்ணுவ. இன்டராக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஈஸியான ஒரு இதுதான். அதான் ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறதுனால, இந்த அதான் ரியல் டாக், ஓப்பன் டாக், இல்ல மென் டூ மென் டாக் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதெல்லாம் வந்து ம். எப்படி இருந்தது? அப்படின்ட்டு அதான் மோஸ்ட்டா எல்லாருமே இங்க இங்க இருக்கவங்களுக்கு தான் இங்க இருக்கிற பெயின் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க இருக்கிற ம். எங்களுக்குள்ளயே நாங்க வந்து லைக் ஷேர் பண்ணிப்போம். இப்ப வந்து எனக்கு திடீர்னு வந்து, "மச்சான் எனக்கு வேலையில இருந்து இப்படி இருக்குடா. காசு எனக்கு இப்படி கம்மியா இருக்குன்னா" அவன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் நானு. "மச்சான் இப்படி இருக்குடா." அவன் ஏதோ ம். சொல்லுவான் லைக் இப்படிதான் லைக் எங்களுக்குள்ள இங்கே தான் நாங்க வந்து இது பண்ணிப்போம். இந்த விஷயத்த இந்த கண்ட்ரில இல்லாதவங்களுக்கு இந்த கண்ட்ரி மீன்ஸ் இந்த ரீஜன் இல்லாதவங்களுக்கு தெரியாது. ஓகே. ம். என்னடா இது நீ அங்க வந்து அவ்வளவு சம்பாதிக்கிறியே உனக்கு என்னடா கஷ்டம்? காசுல என்னடா கஷ்டம்? நீ தான் அவ்வளவு சமைச்சு சாப்பிடுறியே புரியுது. உனக்கு என்ன சாப்பாடுல கஷ்டம்? ஸோ லைக் அதான் சொல்றேன்ல. அவனுக்கு தான் தெரியும் அந்த வலின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க இருக்கவங்களுக்கு புரியுது. எல்லாருக்குமே ஆமா. தெரியும் இங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. புரியுது. அதனால தான் லைக் வந்து நான் அடைக்கலம் குடுத்தேன். அதனால அடைக்கலம் குடுத்தனால அவங்களுக்கு கஷ்டமே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல நானு. அப்படி குடுக்கும்போது என்ன இந்தியா ஆகும்னா, ஓகே நமக்கு வந்து நம்ம கஷ்டத்த ஷேர் பண்றதுக்கு இங்க ஒருத்தர் இருக்காங்களே! இது ரொம்ப கஷ்டத்த ஷேர் பண்றதுக்கு கூட இல்லாத கொடுமை நான் அனுபவிச்சேன். அதான் சொன்னேன்ல. என் வீட்ல வந்து கேட்டு போய் 4 செவுரு வந்து எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு. இனிஷியல் டேஸ்ல அப்படிதான்
அழுதுட்டு இருந்தேன் நானு. வீட்ல சொன்னா வீட்ல வந்து லைக் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லல. வீட்ல கஷ்டப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா புரியுது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல வந்து லைக் அவங்க வந்து லைக் கொஞ்சம் ஜோக் பண்ணுவாங்க அந்த நிமிஷம். அந்த ஜோக் கூட என்னால புரியுது, அக்செப்ட் புரியுது. பண்ணிக்க முடியாதா லைக் அளவுக்கு நமக்கு வந்து ஆ. இருக்கும் நம்ப. இதே அவ்வளோ இங்க இருக்கிறவங்கன்னு வல்னரபிளா வச்சுக்கோயேன். இருப்போம். ஆ ம். இங்க இருக்கிறவங்களா இருந்தா, ஓகே மச்சான் இதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லடா. இதெல்லாம் வந்து நம்ம கடந்து வந்துரலாம்டா. ஏன்னா அவங்க அந்த கஷ்டத்த அனுபவிச்சிருக்காங்க. அதுலருந்து மேல வந்திருக்காங்க அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, ம். இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னா நமக்கு நம்ம தமிழ் பீப்பிள் நான் வந்து இது நெறைய பேர் சொல்லுவேன். நெறைய பேர் சொல்லுவாங்க ம். இந்தியாவுக்கு வந்து இந்தியாலருந்து வெளிய வந்தீங்கன்னா வந்து இந்தியன்ஸோட சேராதீங்க. ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ புடிங்க. கல்ச்சர கத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து இந்தியன்ஸ் வச்சுக்கோங்க நீங்க. உங்க கஷ்டத்த அவங்க ம். ஷேர் ம். பண்ணுங்க. நல்ல லைக் உன் எமோஷன ஹர்ட் பண்ணாம இருக்கவன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. உன் எமோஷன வந்து யூஸ் பண்றவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க. அத நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன். உங்க எமோஷன வேல்யூ பண்றவங்க கிட்ட உங்க எமோஷன நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. எமோஷன எக்ஸ்பிரஸ் பண்ணாம உள்ளுக்குள்ளே நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அது வெடிக்கும்போது உங்களால அத தாங்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லைக் உங்க புரியுது, ஃப்ரெண்ட்ஸோட நீங்க மனசு விட்டு நீங்க பேசுங்க. பேசி புரியுது, இது புரியுது. பண்ணிக்கோங்க. இல்ல வந்து ஸோ வீட்ல வந்து எப்படியாவது வந்து நீங்க வந்து பேசுனீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பேசவே மாட்டீங்க. ஆனா அத நீங்க பேசி தான் ஆகணும். யாருக்குன்னா ஒருத்தர் பேசணும். நேர்ல பேசி தான் ஆகணும். நீங்க போய் நான் கண்ணாடி கிட்ட என்கிட்ட நானே பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஒரு ரெமிடியே கிடையாது. எல்லா டாக்டரும் சொல்றது என்னன்னா, ம். மனசு விட்டு பேசுங்க வேற யாருனா ஒருத்தர்கிட்ட. அவங்க வந்து ஒரு சஜஷன் குடுப்பாங்க. அத நீங்க கேளுங்க. அதான் வந்து ம். ம். ஒரு ரியல் ரெமிடின்னு நான் சொல்லுவேன் நானு. அப்ராட்ல ஓகே. அந்த ஃபீசிபிலிட்டி இருந்தது உனக்கு. இந்த மாரி ஷேர் பண்றது, மத்தவங்க கூட ம். பேசுறது, அதெல்லாம். இப்போ வந்து ஓகே. டிப்ஸ் குடுக்கணும் அப்டின்னா, இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து யூரோப் போறவங்களுக்கோ, இல்ல ஒரு ஜெனரலா வந்து வெளிநாடு போயிட்டு படிக்கவோ, வேலை பார்க்கவோ போறவங்களுக்கு, இப்போ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னென்ன ஷேர் பண்ணுவ? லைக் ஸ்பெசிஃபிக்கா இந்த மென்டல் ஹெல்த் சம்மந்தமா? நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க லைஃப்ப நீங்க வந்து ஒரு ஷெட்யூல்ட் லைஃப்பா தான் நீங்க வாழணும் இங்க. உங்களுக்கு வந்து ம். நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் வரது குறையும். அதுக்கப்புறம் மனி ஹேண்ட்லிங் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. ஏன்னா, இங்க வந்து நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ப. இந்தியால காசு இல்லாம நம்மளால வந்து 1 மாசம் இருக்க முடியும். இங்க காசு இல்லாம 1 மாசம் இருக்கவே முடியாது. மேண்டேட்டரி எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்காக நீங்க ஓடியே ஆகணும். ஸோ, அதனால வந்து உங்க மனி மனி ஹேண்ட்லிங் கரெக்ட்டா இருக்கா? அதுக்கும் உங்களோட ஷெட்யூல்ட் லைஃபா இருக்கா உங்களுக்கு? இது 2ம் இருந்துச்சுனாவே, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பிரஷர் உங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, உங்க பிரஷர் ஹேண்டில் பண்றதுக்கு அதான் பிரஷர் வந்துடுச்சுன்னா, அது வந்து பண்றது அது வந்து அதுலருந்து நம்ம தப்பிச்சது கஷ்டம். பிரஷர வந்து அதிகப்படுத்தாம இருக்கிறதுக்கு, மணிய வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா, மணில தான் எக்கச்சக்கமான பிரஷர் எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லா காசுனால தான் பிரஷர் வரும். செகண்ட் இங்க வந்த இன்டென்ஷன் என்ன? படிக்கிறதுக்கு தான் வந்தோம். படிக்கும்போது உனக்கு தேவையான காச நீ வந்து செலவு பண்ணிக்கோ. அந்த அளவுக்கு சம்பாரிச்சுக்கோ. படிச்சு முடிச்சுட்டு எப்படியாவது உன் ஸ்கில் எல்லாம் படிக்கும்போதே டெவலப் பண்ணி வச்சிருப்ப. அத வச்சு நீ வேலைக்கு போயிட்டனா, உன் பிரஷர் ஃபுல்லா போயிடும். இதுதான் வந்து நான் வந்து பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி மிட்டிகேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல சமைக்கலாம்னு சொல்லிட்டு. பிரஷர் வராம ம். இருக்கணும்னா, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் நீங்க பிரஷர் லைக் ஆப்வியஸ்லி சொசைட்டல் பிரஷர் வரும் உங்களுக்கு. சொசைட்டி பிரஷர் பிளஸ் நீங்களே வந்து தேவையில்லாத ஒரு பிரஷர் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப பெரிய பிரஷர் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் சொசைட்டி பிரஷர் நம்மளால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருந்த ஒரு பிரஷர் என்ன? மணினால பிரஷர் வரும். ஸ்டடீஸ்ல வந்து ஒழுங்கா கான்செப்ட் பண்ணாம பிரஷர் வரும். ஸ்டடீஸ் எப்ப கான்செப்ட் பண்ணாம இருப்பீங்க? ஒண்ணு ஓவரா ஊர் சுத்த ஆரம்பிப்போம். இல்ல வந்து ஓவரா பார்ட் டைம் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ் விடுவோம். ஸோ அதான் சொல்றேன். ப்ராப்பரா ஒரு ஷெட்யூல்டான ஒரு லைஃப் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஓகே. இந்த டேல இருந்து இந்த டே வரைக்கும் என் ஸ்டடீஸ்க்காக. இந்த டேல இருந்து இந்த டே வரைக்கும் எனக்கு பார்ட் டைம்க்காக. இந்த மணி என்னோட எஜுகேஷனுக்காக. இந்த மணி என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்காக. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 50 இயர்ஸோ ஒரு 100 இயர்ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுங்க. அந்த மணி ஹேண்ட்லிங் இல்லன்னா, நான் உண்மையா சொல்றேன். நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். மணி ஹேண்ட்லிங் கரெக்ட்டா இல்லன்னா, எக்கச்சக்கமான பிரஷர் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பிரஷர் நான் இப்ப ஃபேஸ் பண்ணேன் நானு. லைக் இப்ப நான் இங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு மணி ஹேண்ட்லிங் இல்லாம ஒரு 6 மாச சம்பளத்த எங்க போச்சுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் நானு. சும்மா இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டோம். அதனால ஒரு பிரஷர் வர ஆரம்பிக்கும். இதுதான். உங்க ஸ்டடீஸ்க்கு பிரையாரிட்டி டேட்ஸ் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. உங்க மணிக்கு எங்க செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், எப்படி மிச்சம் பண்ணணும். இத நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஃபாரின்ல எல்லா கண்ட்ரி சரி. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் யூரோப். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, உங்களால நீங்க பிரஷர் பில்ட் பண்ணாம நீங்க இருக்க முடியும். சொசைட்டி பிரஷர் வந்து கொண்டே தான் இருக்கும். அத நம்மளால தவிர்க்க முடியாது. இத தவிர்க்க முடியும். ஏன்னா, இது வந்து உங்க கையில இருக்கு. அதனால அத நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, லைஃப் நல்லா போகும். ஃபாரின்லயும் சரி, இந்தியாலயும் சரி. இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு குடுக்குற ஒரு பெரிய அட்வைஸா இருக்கும். புரியுது. ஓகே. அவ்வளோதான். இந்த எபிசோடோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஸோ, அப்படியே இதோட முடிச்சுப்போம். இந்த ஜூன் மந்த்துன்றது நம்ம வந்து ஸ்கொயர் மந்த்து, எல்ஜிபிடிக்யூ பிரைட் மந்த்ன்னு சொல்லுவோம். ஸோ, அது நெறைய பேருக்கு தெரியும். சோஷியல் மீடியாஸ்ல நெறைய கேம்பெயின்ஸ் நடக்கும். அதுவும் இல்லாம வந்து இந்த மந்த் வந்து மென்டல் ஹெல்த் மந்த் அப்படின்றத வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த எபிசோட்ஸ் வந்து இந்த பாட்காஸ்ட் நான் போட்டிருக்கேன். மைட் பி இது இரலவெண்டா
டிஃபரெண்ட்டாக இருக்கலாம் கேட்குற சில பேருக்கு. பட் ஆனால் இதை பற்றியும் நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ வந்திருக்க இந்த 2 எபிசோடுமே. ஏன்னா நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரியும் சரி, சொன்னதை கேட்டிங்கனாலும் சரி, நிறையா வந்து யுஎஸ் டேட்டாவோ இந்தியன் டேட்டாவோ சரி, நிறைய டேட்டா வந்து சூசைட் ரேட்ஸ், மென்னோட சூசைட் ரேட்ஸ் தான் நிறையா இண்டிகேட் பண்ணும். அதனால தான் நம்மள ப்ரைடு மந்த்துக்கு எவ்வளோ ஒரு அதுக்குன்னு நான் அதை கம்பேர் பண்ணவும் வரல. பட் ஸ்டில் இதுக்கும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும், ஜென்ரல் நியூட்ரல் லா வேணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம இங்க வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பத்தியுமே பேசினா மட்டும்தான் இங்க வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரலான ஒரு சிஸ்டமை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கருத்தோட இது என்னோட பர்சனல் கருத்து தான். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து நம்ம சேனலை ஸ்பாடிஃபைல ரேட் பண்ணுங்க. அண்ட் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ராட் போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். இன்னொரு நாளில் இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் ஆகாஷ் அண்ட் நம்ம கெஸ்ட் வசந்த். நன்றி. நன்றி. நன்றி நன்றி. நன்றி. இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.